ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தானியேலை குறித்து பார்க்க போறோம். இந்த தானியேல் புஸ்தகத்தை எழுதினது தானியேல் தான். இதோடைய தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான் எல்லாத்தையுமே ஆளுகை செய்கிறார். எல்லா தேசங்களையும் ஒரு தேசம் எப்படி இருக்கணும், தேசங்கள் உலகம் முழுவதும் எப்படி இருக்கணும்ன்றதையும் நிர்ணயிக்கிறது ஆண்டவர் தான், தீர்மானிக்கிறவர். God controls the destiny of all nations. தானியேல் புஸ்தகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஒன்று ராஜாக்கள், அடுத்தது ராஜ்யங்கள், அடுத்தது தரிசனங்கள், அடுத்து சொப்பனங்கள். இதுதான் டாமினெண்ட்டாக இருக்கும். மத்தேயு 24 அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் தானியேலை தீர்க்கதரிசின்னு மென்ஷன் பண்றார், குறிப்பிட்டு சொல்றார். ஒரு யோசேப்பை குறித்து சொல்லும்போது கூட தீர்க்கதரிசின்னு சொல்லல, ஆனால் தானியேலை தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. யோசேப்பும் ஒரு தீர்க்கதரிசி தான், ஞான திருஷ்டிக்காரர். ஆனால் தானியேலை தான் குறிப்பா தீர்க்கதரிசின்றார். சாத்தானை குறித்து சொல்லும்போது அந்த பாழாக்குகிற அருவருப்பு அப்படின்னு சாத்தானை குறித்து சொல்லும்போது தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானேன்னு குறிப்பிட்டு சொல்றார். முக்கியமான சில காரியங்களை முதலாவது நம்ம பார்த்துட்டு, எது ஹைலைட், முக்கியமாக நம்ம தானியேல் எதை கவனிக்கணுமோ அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டு சப்ஜெக்ட்ல போகலாம் நினைக்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலையும், தானியேல் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் 19வது வசனத்திலையும் நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை தவிர வேற யாரையும் ஆண்டவர் எனக்கு நீ மிகவும் பிரியமானவன் சொன்னது கிடையாது. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தானியேலை மாத்திரம்தான் நீ மிகவும் பிரியமானவன், மை பிலாவ்டு. அதே தானியேலுக்குள்ள இருந்த ஆவி ஒரு விசேஷித்த ஆவி. அவருடைய அபிஷேகம் ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஞானம், எக்ஸலண்ட் ஸ்பிரிட், எக்ஸலண்ட் விஸ்டம், எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லலாம். 10 மடங்கு ஞானம் இருந்தது அவருக்குள்ள, எல்லா ஞானிகளை காட்டிலும். இதே மாதிரி தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலையும் 20வது வசனத்திலையும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்னு தரியு ராஜா சிங்க கெவியில தானியேலை போடணும் போது ராஜாக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் இப்போ போட்டாகணும். அப்ப அந்த ராஜா தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. அப்ப தானியேலுக்குள்ள ஒரு கண்டினியூஸ் வொர்ஷிப் இருந்தது. ஒரு கான்ஸ்டன்டா அவர் ஆண்டவர் ஆராதிக்கிறவரா இருந்தார். அடுத்தது தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். தானியேல் எந்த விதத்திலும் குற்றப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு அவரே உண்மையுள்ளவராக இருந்தார். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன்றார். அடுத்து இவர் ஒரு அன்னகர், திருமணம் செய்ய முடியாதவர். முடியாதவன்றதை விட இவர் அன்னகராக ஆக்கப்பட்டவர். திருமணம் என்பதோ குழந்தைகள் என்பதோ கிடையாது. முழுக்க முழுக்க கர்த்தருக்காக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தியாகமான ஒரு பாத்திரம். வாலிபனாக 605 பிசியில பாபிலோனுக்கு அடிமையாக போனவர் அங்கே ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு ராஜாக்களுக்கு ஆலோசனைக்காரர் உயர்த்தப்பட்டவர். கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் அந்த அரசாட்சியில் இருந்தார். இவரை குறித்து ஏசாயா எசேக்கியாட்ட தீர்க்க தரிசனமா சொல்லும்போது ஏசாயா 39 அதிகாரம் 7வது வசனத்துல இருக்கு, நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இவர் ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தவர். நல்ல ஒரு
ராஜ பரம்பரைன்னு அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து வந்தவர் தான் தானியேல். ஒரு நல்ல ஒரு, அதாவது நேபுகாத்நேச்சார் யூதர்கள்ல நல்ல டேலண்டா இருந்தவங்கள, நல்ல ஸ்கில்டு, நல்ல எஜுகேட்டட், அவங்கள தான், நல்ல யூஸ் ஆகக்கூடியவங்கள தான் அவன் அடிமையா தூக்கிட்டு வந்தான். அதுல ஒருத்தர் தான் தானியேல். அது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருக்குது. ஸ்கில்ட் அண்ட் எஜுகேட்டட் வர் டேக்கன் ஃப்ரம் ஜெருசலேம் ஏர்லி இன் த வார். இவர் வந்து பாத்தீங்கன்னா தானியேல் வந்து 2 கிங்டம், பாபிலோன், மெதோ பெர்சியா, மேதியா பெர்சியா இருக்கு, பாபிலோனுக்கும் மேதியா பெர்சியா, அந்த 2 ராஜ்யங்களுக்கும் ஆலோசனைக்காரனா இருந்தாரு. 4 ராஜாக்களுக்கு கீழே இருந்தார். அது அட்வைசர், கீழே இல்லை, அவங்க அரசாட்சியில இவர் ஆலோசனைக்காரனா இருந்தாரு. 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 37வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாருக்கு இருந்தார். அடுத்து பெல்ஷெஷாருக்கு இருந்தார், 5ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனம். அடுத்து தரியு ராஜாக்கு இருந்தார், 6ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனம். அடுத்து சைரஸ் இருந்தார், 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைய. இப்போ 4 ராஜாக்கள் இவர் ஆலோசனைக்காரனா இருந்தார். இவருக்கு யாருக்கு, இவர் இருக்கும்போது யார் இவருக்கு கவுண்டர் பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூசிஷியன்ஸ், சூட்சேயர்ஸ், வைஸ்மென், அஸ்ட்ராலஜர்ஸ், இவங்களோட எதிராக நின்று தான் அவர் ஊழியம் பண்ணினார். இவர் ஏதோ ஸ்மூத்தா அப்படி செயல் ஆகிட்டு போயிடல, மோனோபோலி மாதிரி கிடையாது, காம்படிஷன் இருந்துச்சு. இவங்க மத்தியில தான் இவர் ஊழியம் பண்ணினாரு. அடுத்து இவரோட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஸோ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கினி சூளையில் அவங்கள போடும்போது 4வது மனுஷனாக, ஒரு மனுஷர் சாயல்ல, இயேசு கிறிஸ்து அங்கே வர்றார். அது 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 19லேருந்து 25 வசனங்களை வாசித்து போகும்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது 4வது மனுஷன் வந்து மனுஷகுமாரனுக்கு ஒத்த சாயலா இருக்கேன்றார் நேபுகாத்நேச்சார். இவர் வந்து அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருக்குது இயேசுவை பத்தின காரியம். 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13லேருந்து 16 அவர் சொல்லக்கூடிய இது அந்த இதுதான் வருது. செகண்ட் கம்மிங் குறிச்சும் சொல்றாரு. ஏன்னா மேகங்கள் மீது வருவாரு அப்படின்னு சொல்லும்போது, ஒன் லைக் த சன் ஆஃப் மேன் கம்மிங் வித் த கிளவுட்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவையும் தரிசிக்கிறவராக, காலகாலங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் தரிசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் தானியேல். தானியேலால் தரிசன புருஷனும் பேர் உண்டு அவருக்கு. அடுத்து சினார் அப்படின்னு இருக்கும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சினார் தேசம். சினார்ன்றது வந்து பாபிலோனுக்கு இன்னொரு பேர். அது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தானியேல் வந்து எபிரேய மொழியில இருக்க பாதி, பாதி அராமிய மொழியில இருந்தது. அந்த மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்றது வந்து அராமிய மொழி, அராமிய மொழியில் எழுதப்பட்டது. அது இவளுக்கு அந்த பாஷையை கற்றுக் கொடுக்குறாரு. இங்க உள்ள பாஷையை, பாபிலோன் பாஷையை கற்றுக் கொடுக்குறார், கல்தேயர் பாஷை. ஏன் அப்படி கற்றுக் கொடுக்குறா நேபுகாத்நேச்சார்னா, இவன் பயன்படுத்துறதுக்காக. இந்த தேசத்து பாஷையை கற்றுக் கொடுத்தா தான் அவர் எடுத்து இவர் பயன்படுத்த முடியும் தானியேலை, நேபுகாத்நேச்சாரால. அதுதான் அந்த பாஷையை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தானியேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். அந்த அவங்க நாட்டு பாஷை கற்றுக்கொடு, எழுத்தையும் பாஷையும்னா பேசுறதுக்கானது பாஷை, அடுத்து எழுத்து, ரிட்டன் லாங்குவேஜ், ஸ்போக்கன் லாங்குவேஜ், பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதெல்லாம் நான் டீட்டெயிலாக போகலை. இது வரைக்கும் தெரியாத காரியத்தை மட்டும்தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு உங்களோட பேச போகிறேன். நான் தெரிந்த காரியம் வந்து என்னென்னா, 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்ல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனத்தில் வேண்டிக் கொண்டான். ஏன்னா ராஜா வந்து அவருடைய
ஆகாரத்தையும் அவர் பானம் பண்ண பண்றதையும் இந்த அடிமையா கொண்டு வந்தவங்களுக்கு கொடுக்க சொல்றார். ஆனா அவர் வந்து அது வேண்டாம்னு அதை வந்து அவாய்ட் பண்றார், தவிர்க்கிறாரு தானியேல். ஏன்னா அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டது அது. அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதை அவர் சாப்பிட்டாருன்னா அதனால தான் இவருக்கு இந்த ஞானம் வந்தது, இந்த புத்தி வந்ததுன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் இவர் கர்த்தருக்கு மகிமை போகணும், அந்நிய தெய்வங்களுக்கு போகக்கூடாதுன்றக்காக தான் தானியேல் வந்து அதை வேண்டான்றார். எனக்கு அந்த அந்த சாப்பாடையும் அந்த பானம் பண்ணுறதா எனக்கு தேவையில்லைன்றாரு. இவர் வெறும் நான் சாதாரண காய்கறிகளை சாப்பிட்றேன்னு பெர்மிஷன் கேட்குறாரு. அதுக்கும் ஆண்டவர் அவங்க கண்களை தய கிடைக்க செய்கிறார். 10 நாளைக்கு நீ சோதிச்சு பாருங்க, நான் வந்து வெறும் காய்கறிகளையும் பருப்பையும் நான் சாப்பிட்றேன், என்னுடைய சரீரம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கன்றாரு. அப்படி பண்ணும்போது இவர் நல்லா அதாவது பாருங்க, 12வது வசனம், 1 அதிகாரம் 12வது வசனம், 10 நாள் வரைக்கும் அது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜன் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி அடியாருக்கு செய்யும் என்றான். 10 நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நாங்கள் சாதாரண காய்கறிகளை சாப்பிட்றோம், இந்த ராஜாவுடைய பானம் பண்ணுறதோ ராஜா புசிக்கிறதோ எங்களுக்கு கொடுக்காம பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் இந்த காரியத்தில் அவர்களுக்கு செவி கொடுத்து தான் முக்கியம், செவி கொடுத்து 10 நாள் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. இது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இருக்கும்போது ஆண்டவர் கனப்படுத்துறார். என் ஆண்டவர் தான் என்னை வளர்ப்பிக்கிறது, இதை வச்சு அல்ல அப்படின்னு. மற்றவங்களுக்காக அவங்களுக்காக இவர் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல தானியேல் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை. ஆனா இவர் வந்து இங்க வந்த பிறகுதான் இவருக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கல. அடிமையா வாலிபன வந்து தானியேலை கொண்டு வரும் போதே அவர் எப்படி இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, 1 அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இவ்வளவு காரியம் சொல்றாரு. இது இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல 4வது வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல வந்து டேனியல் 1st chapter 4th verse, யங் மேன் வித்தவுட் பிளமிஷ் அண்ட் ஹேண்ட்ஸம் இன் அப்பியரன்ஸ், எந்த குறையும் இல்லாதவர்கள், ஸ்கில்ஃபுல் இன் ஆல் விஸ்டம். ஸ்கில்ஃபுல் இன் ஆல் விஸ்டம்னா எந்த காரியத்தை கேட்டாலும் சரி, மேத்ஸ்ல இருந்தாலும் சரி, சயின்ஸ்ல இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் அதில் ஞானம் உள்ளவராக இருக்கிறாரு. எண்டோட் வித் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிசன்மெண்ட், எதையும் பகுத்து பார்க்கறது அப்படி அதில் தேர்ச்சியானவர். இன்டெலிஜென்ட்னா குயிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, சரியா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் குயிக் அண்டர்ஸ்டாண்ட், காம்படென்ட் டு ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த கிங் அண்ட் ஏபிள் டு சர்வ் இன் த கிங்ஸ் பேலஸ். ஒரு ராஜா கூட நிற்கணும்னா அந்த ராஜாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எப்போ பேசுனா கரெக்டாக இருக்கும் ராஜாட்ட, எப்போ பேசக்கூடாது, எந்த நேரத்தில் கிட்ட போகலாம், எந்த நேரத்தில் ராஜா கிட்ட போகக்கூடாது, இது எல்லாத்துலேயும் தேறினவர். அது சாதாரணமான ஆள் கிடையாது தானியேல். அவ்வளவு தூரத்துக்கு வாலிப வயசுலேயே அப்படி இருந்தார். பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவராக வராரு. 60 வருஷம் அரசாங்கத்தில் இருந்தாருன்னா பாருங்க, அவர் ஏதாவது எப்படி எக்ஸ்பர்ட்டாக இருந்தாருன்னு போட்டிருக்குன்னா, இன்னொரு பைபிளில் மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், மேஜிக் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டாக இருந்தாருன்னு போட்டிருக்குது. இதுக்கப்புறம் என்னன்னா, இவரை வந்து ஆக்சுவலாக தானியேலுக்கு வயசு 18 வயசுன்னு இருக்குது. சரித்திர புஸ்தகத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் அடிமையாய் கொண்டு வரும்போது அவருடைய வயசு வந்து 18 வயசுன்னு இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் தரியு ராஜா, அது 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இருக்குது, மேதினாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். அந்த தரியு ராஜா காலத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு வயசு 80 வயசு.
பாருங்க எவ்வளோ வயசான இதாகவும் அவங்க காலகாலமாக அங்கே இருந்திருக்கிறார். 3 வருஷம் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்க வைக்கிறார் லாங்குவேஜை. அந்த ஊர் லாங்குவேஜை, கல்தையர் பாஷையை 3 வருஷம் கற்றுக் கொடுக்க வச்சுட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் ராஜா அவங்கள கூப்பிட்டு பார்க்குறாரு. 16வது வசனத்து படிக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும், அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். எப்படி கொண்டாந்துருக்கார் பாருங்க ஆண்டவர். சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் இருக்குது. அது தானியேல் 1:17. அது இங்கிலீஷ் வேர்டு வாசம் இன்னும் நல்லா அவங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். As for these 4 young men, God gave them knowledge and skill in all kinds of literature and wisdom. Daniel also understood all kinds of visions and dreams. இது பார்த்தீங்கன்னா லூக்கா 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருக்குது. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தையும் வாக்கையும் ஆண்டவர் கொடுப்பார் இருக்குது. இது எதுக்கு இதெல்லாம் நமக்கு இப்படி கொடுத்துருக்கிறார், இனி கொடுக்க போறதில்ல. நமக்குள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷத்தை, ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் அதை தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு தான் இதை இவ்வளவு தூரத்துக்கு நான் நிதானமா வாசிக்கிறேன். நமக்கு அப்படி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். விசேஷித்த ஞானம், அறத்திலிருந்து வருகிற ஞானம், எதையும் புரிந்து கொண்டு எதையும் அறிந்து கொள்றதும் சரி, புரிந்து கொள்றதும் சரி, அதை கம்யூனிகேட் பண்றதும் சரி, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை எக்யூப் பண்ணி வச்சிருக்கிறார், உருவாக்கி. அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது, குறித்த நாட்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 5வது வசனத்துல 3 வருஷம் டைம். ஸோ 3 years afterwards இது நடக்குது. பிரதாளிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, இது அவங்களுடைய ஒரிஜினல் நேம் இதுதான். இதைத்தான் அவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாத்தினாங்க. தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். நிறைய பேரை கொண்டாந்து ராஜா கேள்விகள் கேட்கிறான். அவங்க பதில் சொல்ற வச்சு ஃபில்டர் பண்ணிட்டே வராங்க. கடைசியா யார் நிக்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த 4 பேர் தான் நிக்கிறாங்க. எல்லார காட்டிலும் மேன்மையா நிக்கிறாங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். ஒரு ராஜா என்ன மாதிரி கேள்வி கேட்டிருப்பார்? ஏதோ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னாங்க இல்ல. ஒரு ராஜா எப்படிப்பட்ட கேள்வி கேட்பார்னா, ஒரு ராஜா எப்படி கேட்பாரோ அப்படி கேட்டிருப்பார். ஒரு தேசத்தை எப்படி நடத்துறது, எப்படி நடத்தக்கூடாது, அந்த தேசத்துல என்ன சரியில்லை, எது சரியா இருக்கு, எதை சரி பண்ணணும், ஒரு ராஜ்யத்தை எப்படி நடத்தி செல்லணும் ஞானமா, அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டிருப்பார். கேள்விகள் கேட்கறது அப்படின்னாலும் முதல்ல புரிந்து கொள்ளணும், ஏற்கனவே அறிந்திருக்கிற காரியத்தை, அதாவது ராஜா தனக்கு தெரிஞ்ச காரியத்தையே கேள்வி கேட்டிருப்பார். அதை எப்படி சொல்றாங்கன்ட்டு. இப்ப இருந்தாருன்னு வைங்க, அந்த கிங் நேபுகாத் நேச்சார் இப்ப இருந்தாருன்னு வைங்க, இப்போ ஒரு பிரசிடென்டாவோ பிரைம் மினிஸ்டராவோ இருக்கிறாருன்னு வைங்க, எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருப்பாருன்னா, அவர்கிட்ட ஒரு பிரமாதமான கார் இருக்கும், ரொம்ப ஒரு ஹை எண்ட் கார், ஒரு காஸ்ட்லி கார். அந்த காரை குறித்து முதல்ல அவர்கிட்ட கேட்பார். ஏன்னா அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு ராஜாவுக்கு, அந்த காரை பத்தி. அதை தானியேல் எந்த அளவுக்கு சொல்றாருன்னு கேட்டிருப்பார். வேற வேற மாடல் காரெல்லாம் கேட்டிருப்பார். வேற வேற தேசத்துல செஞ்சதெல்லாம் கேட்டிருப்பாரு.
ஜெர்மனியில் செய்கிற காருக்கும், அமெரிக்காவில் செய்கிற காருக்கும், ஜப்பானில் செய்கிற காருக்கும், கொரியாவில் செய்கிற காருக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் கேட்டிருப்பார். இன்னைக்கு நேபுகாத்நேச்சர் அப்படி தான் கேட்டிருப்பார். எலக்ட்ரிக் கார் எப்படி இருக்கோ, கேஸில் போடுற கார் எப்படி இருக்கோ, பெட்ரோலில் போடுறது, டீசலில் போடுறது எப்படி இருக்கோ, அப்போ இப்படியெல்லாம் கேட்டிருப்பாரு எல்லாத்தையும். அதுக்கு அடுத்தது சில விஷயங்கள் வந்து தெரியணும்னு இருந்திருக்கும். ரொம்ப நாள் அந்த அந்த வாஞ்ச அவருக்குள்ள இருந்திருக்கும், தாகம். யார்கிட்ட இருந்தும் அந்த பதில் கிடைச்சிருக்காரு ராஜாக்கு. அதெல்லாம் கேட்டிருப்பார். அது இவங்க சொல்லும்போது ஆச்சரியப்பட்டிருப்பார். இதெல்லாம் ஒரு மனுஷன் தெரிஞ்சு வச்சிருப்பான் நான். ஏன்னா இவங்க வாலிப பசங்க, இவங்க சாதாரண பெரியவங்க கிடையாது. இவங்க சாதாரண ஒரு வாலிப பசங்க. இவங்க 18 வயசு பையன். மேலாவிட ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, 21 வயசுன்னு வைங்க. 21 வயசு பையன்ட்ட அசாத்தியமான பதில்கள் வருது. அந்த 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 ராஜ்ய சபையை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நேபுகாத்நேச்சாருக்கு இந்த 17-18 வயசு பசங்க பதில் சொல்றாங்க. அதுல இவர் ராஜா தன் கண்ட சொப்பனத்தெல்லாம் கேட்டிருப்பார். சொப்பனன்னு சொல்லாம, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது, அப்படி என்ன அர்த்தம், இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்லாம் கேட்டிருப்பார். இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட கேள்விகள், மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட கேள்விகள், மனிதனுடைய காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, நாலேஜுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காரியங்கள். இதெல்லாம் கேட்டிருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் போதுதான் அவன் பார்க்குறான் 20வது வசனத்துல, தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும். சாஸ்திரிகள்னா ஹிஸ்டரி பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, ஞானிகள். சாஸ்திரினா ஞானிகள், நியாய சாஸ்திரினா நியாயத்தை விசாரிக்கிறதுல ஞானிகள். இவங்க சகல சாஸ்திரினா எல்லா சப்ஜெக்ட்லையும் இவங்க ஞானம் உள்ளவனுங்க. ஒருத்தன் ஹிஸ்டரியில் எக்ஸ்பர்ட்டா இருப்பான், ஒருத்தன் சயின்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பான், ஒருத்தன் மேக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பான். இவங்க எல்லார காட்டிலும் அடுத்தது ஜோசியர். ஜோசியர்னா அடுத்து என்ன நடக்கும் தேசத்துல, என்னென்ன காரியங்கள் எப்படி நடக்கும், எல்லாம் அப்படி ஃபியூச்சரை பத்தி சொல்றவங்க. இது டோட்டல் ஆஃப் ஹியூமனுடைய நாலேஜுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காரியம். எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ், விஸ்டத்தை குறித்த காரியங்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்றார். அதை பார்த்துட்டு தான் அவர்கள் எல்லார காட்டிலும், சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். எப்படி பாருங்க, எப்படி ஒரு ஒரு சீன் நடக்குது பாருங்க, ஒரு காட்சி. இது எதுக்கு நம்மகிட்ட சொல்றாருன்னா, நம்மளை அப்படி போல இருக்க விரும்புகிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானமுள்ளவர்களும் இருக்க விரும்புகிறார். நீங்க என்ன மாதிரி பாட்டை கேட்குறீங்க, என்ன மாதிரி புஸ்தகங்களை படிக்கிறீங்க, உங்களோட இன்புட் என்னன்றதை ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம விசேஷித்தவர்களா இருக்குன்னு நினைக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம், வெறும் சாதாரணமான காரியங்களை பார்த்துக்கிட்டு சாதாரண ரொட்டீன் லைஃப் போயிட்டு இருக்கோம். எப்பயுமே பண்ற ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஜபத்தை எப்படி வல்லமையாக பண்றது, இன்னும் ஆண்டோடைய வார்த்தையை ஆழங்களை எப்படி தெரிந்து கொள்றது, இன்னும் ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்கிறது, அந்த ஒரு நோக்கமோ எண்ணமோ வாஞ்சியோ இல்லாம நம்ம ஒரு மிஷின் டைப் லைஃப்ல போறோம். நம்ம ஒரு மெக்கானிக்கல் லைஃப். தெரிஞ்ச பாட்டையே பாடிட்டு போவோம், என்னென்ன பாட்டை பாடுவோம், எப்பயும் போல இப்படி ஜெபம் பண்ணிட்டு போவோம், எப்பயும் போல ஜெபத்தை இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி யோசித்து பாருங்க. நீங்க அதுவும் ஃப்ரெண்ட்ல நீங்க பண்றீங்க, இல்லை ஒரு 10 பேர் வரும்போது நீங்க பண்றீங்க. முதல் நாள் பண்ணும்போது எல்லாருக்கும் உற்சாகமா இருக்கும். ஏன்னா முதல்ல ஒரு புதிதான அபிஷேகத்துல இருந்து வருது, ஒரு நியூ அனாயிண்டிங்ல இருந்து வரக்கூடிய ஒரு நியூ பிரேயர், நியூ பைபிள் வேர்சஸ், நியூ டைமென்ஷன், நியூ பெர்ஸ்பெக்டிவ், புதிய கோணம், புதிய பார்வை, புதிய கிருபை, அதெல்லாம் வெளிப்படுறதுனால எல்லாம் அல்லேலூயா ஆமென் ஆமென்னுவாங்க. அடுத்த தடவை அதே மாதிரி பண்றீங்க, அப்ப ஆமென் ஆமென்றதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். ஏன் டவுன் ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள போன தடவை இப்படித்தானே பண்ணாங்க, அதே தானே இப்பவும் இருக்குன்னு ஆகும். 3வது தடவை நீங்க அதே மாதிரி ஜெபம் பண்ணீங்கன்னா ஆமேனே வராது, அல்லிலே வராது.
அதுல நீங்க தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ஜெபம் ரொட்டீன் பிரேயர் ஆயிருச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய வசனங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச வசனங்களை தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே அந்நிய பாஷையை தான் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புதுசா ஒண்ணும் இல்லை. நம்ம புது திராட்சரசமாக இருக்கணும், புது துருத்தியா இருக்கணும். அதுல நம்ம தீர்மானமா இருக்கணும். போன தடவை ஜெபிச்ச மாதிரி தடவை நான் ஜெபிக்க கூடாது. போன தடவை பாடின மாதிரி அதே மாதிரி பாடக்கூடாது. புதிய புதிய பாடல்களை நான் பாடணும். புதுசா பாடணுன்றதுக்காக எதையோ பாடக்கூடாது. எது என்ன பாதிக்குதோ அதைத்தான் நான் பாடணும். எந்த பாடலை பாடும் பொழுது நான் என்னை மறந்து இயேசு மாத்திரம் உணர்றனோ, இயேசுவின் அன்பையும் கிருபையும் உணர்றனோ, எது என் சுயத்தை மறக்க வைக்குதோ அந்த பாட்டை பாடணும். உங்களை எது பாதிக்குது, எது உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போகுதோ அந்த பாடல்களை தான் நீங்க பாடணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் நீங்க ஜெபிக்கணும். அப்போ உங்களுக்குள்ள நான் ரொட்டீனா இருக்கக்கூடாது, நான் மொனாட்னஸ் ஆயிடக்கூடாது. நீங்க மொனாட்னஸ் ஆனீங்கன்னா அடுத்தவங்களும் பாதிக்கப்படுவாங்க. என் ஜெபம் புதிதாக இருக்கணும். அப்ப அதிகமாக வேதத்தை படிக்கணும். நீங்க சங்கீதங்கள் அதிகமாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்க ஜெபம் மாறும். சங்கீதத்துல எப்படியெல்லாம் தாவீது, ஆசாப், கோராகின் புத்திரர் அவங்க எல்லாம் எப்படி ஜெபிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கணும். நான் கற்றுக்கொள்ளணும். அந்த மென்டாலிட்டி இருக்கணும். ஸ்டாக்னட் ஆயிடக்கூடாது, சேச்சுரேட் ஆயிடக்கூடாது. நான் வளரணும், நான் புதிதா இருக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும். ஒரு உலகத்துல ஒரு செக்குலர் வேர்ல்டுல கான்ஃபரன்ஸ் செமினார் நடத்துறவனே ஆல்பா பவர் செமினார் நடத்துறான். பாசிட்டிவ் மைண்ட் திங்கிங், திங்க் பிக், ஹாவ் அ பிக் விஷன், ஹாவ் அ பிக் ட்ரீம்ன்றான். பெரிய தரிசனத்தை கொள்ளுங்கள், பெரிய சொப்பனத்தை காணுங்கள்ன்றான். நேர்மறையா யோசிங்கள்ன்றான், எதிர்மறையாய் பேசாதீருங்கள்ன்றான். ஒரு செக்குலர் ஃபீல்ட்ல இருக்கிறவனே. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நம்ம உற்சாகமா இருங்க, ஆவில் உற்சாகமா இருங்கன்னு சொல்லி ஏதோ சத்தம் போட்டு ஜெபிக்கிறது, சத்தம் போட்டு பேசுறது அதுல இல்ல. அதிக அந்நிய பாஷையே சத்தமா பேசுறது அதுல இல்ல. ஓ ரபா காபா ரீமா ரா கஹோ ரபா 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 டக 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 டகன் ட்ரம்ஸ் அடிக்கிறது அதுல இல்ல. நம்ம மனிதர்கள், பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர். அவர் புதிதான காரியங்களை பேசினாதான் நம்ம புதிதாக இருக்க முடியும். அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து புதிதான காரியங்களை பெறணும்ன்ற எண்ணத்தோட பைபிளை படிக்கணும். தினமும் புதுசா கத்துக்கொள்ளணும். பாருங்க 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், நேபுகாத்து நேச்சார் ராஜ்யபுரம் என்னும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்து நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அந்த 3ஆவது வசனத்துல சொல்றாரு பாருங்க, ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. சொப்பனத்தை பார்த்துட்டார் மட்டும் தான் தெரியுது அவருக்கு, ஆனா என்ன சொப்பனம்ன்றது தெரியல. 2ஆவது வசனத்துல, அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். கல்தேயர்னா வைஸ் பீப்புள். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அவர்கள்ட்ட சொல்றாரு, சொப்பனம் பார்த்தேன், ஆவி கலங்கி இருக்குதுன்னு. ஆனா சொப்பனம் என்னன்னு தெரியல அவருக்கு. 4ஆவது வசனம் பாருங்க, அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையில் சொன்னார்கள். சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்றேன்றாங்க. ஆனா சொப்பனம் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அதை நம்ம வாசிச்சுட்டே போகணும்னு இல்லை. அவர் சொல்றாரு, எனக்கு சொப்பனம் என்னன்னு தெரியல. அப்ப என்னன்னா, இவர் பார்த்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10ஆவது வசனத்துல, கல்தைய ராஜசமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவித்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில ஒருவனும் கிடையாது. ராஜாவுடைய காரியத்தை சொல்றதுக்கு சொப்பனத்தையும், அதாவது ஒரு மனுஷன் கண்ட சொப்பனத்தை இன்னொரு மனுஷனால சொல்ல முடியாது. இவனுங்க அவ்வளவு புத்திசாலிகள், அவ்வளவு அறிவாளிகள்.
சாதாரண மனுஷனுக்கு அப்பாற்பட்ட விசேஷித்த ஞானம் உள்ளவனுங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, இன்னைக்கு ஏன் இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்றத நிதானிக்கிறவனுங்க. அப்படிப்பட்டவனுங்க சொல்றானுங்க, மனுஷனா இருக்கிற ஒருத்தனால இன்னொரு மனுஷன் கண்ட சொப்பனத்தை சொல்ல முடியாது, அதன் அர்த்தத்தை சொல்ல முடியாது. இவங்க என்ன கேட்கறானுங்க, சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்றோம்ன்றானுங்க. ஏன்னா இவங்க அனுமானிச்சிடலாம், ஒரு சொப்பனத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், அந்த காட்சியை வச்சு இது ஏன் இது என்னன்றத ஒரு அளவுக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்ணிடலாம். ஆனா சொப்பனமே தெரியாம என்ன சொப்பனம் கண்டேன்னு சொல்லுங்க, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவங்கள கூப்பிட்டு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க நம்ம நாட்டு பிரதம மந்திரி கூப்பிட்டு நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அது என்ன சொப்பனம்னு சொல்லுங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், இது எப்படின்றது. ஆனா அவர் என்னதுன்னா தவணை கேட்கிறார். ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான், அது சொல்லாதவங்கள கொண்டு போட்டுருவேன்ட்டான் ராஜா. தானியல் என்ன பண்றாருன்னா தவணை கேட்கிறாரு, டைம் கேட்கிறாரு. இவர் போய் என்ன பண்றாரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க இந்த மாதிரி காரியம் சொல்லிட்டு, இவரும் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அப்ப இவருக்கு வெளிப்பாடு கிடைக்குது. எப்படி வெளிப்பாடு கிடைக்குது, அதான் ரொம்ப முக்கியம். வெளிப்பாடு கிடைக்குது அப்படின்னா how he received that revelation, how he got that revelation from God அப்படின்றத நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். இவர் ஜெபிச்சார், ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அல்லேலூயா ஆமென் அப்படின்ற கூடாது. என்ன நடந்தது, வாட்ஸ் த ப்ராசஸ்? ஏன்னா இதுதாங்க மெயின். யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு தானியலுக்கு கிடைக்குது. அப்ப அங்க என்ன நடந்தது அப்படின்னா என்னன்றது புரியணும். அப்ப இட் இஸ் நாட் வித் மீன்றத அங்க தானியல் வெளிப்படுத்துறார் ராஜாட்ட. ஏன்னா அந்த நேரம் இவரால சொல்ல முடியல, நான் போய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அப்ப நேபுகாத் நேச்சருக்கு ஃபோக்கஸ் யாருன்னா கர்த்தர். தானியல் போய் அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறேன்ட்டு போயிருக்கிறாரு. ஓகே, ஒரு டைம் கொடுக்குறாரு, சரி நீ போய் ஜெபம் பண்ணி சொல்லுன்ட்டு. இப்ப அவரு யாரை ஃபோக்கஸ் பண்றாருன்னா ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்றாரு. தானியல் மகிமையை யார் கொடுக்கிறாருன்னா ஆண்டவருக்கு கொடுக்கிறாரு. இதே இது நம்ம யோசேப்பின் காரியத்துல பார்க்கிறோம். அவர் அந்த கப்பரர்ட்டையும் பேக்கர்ட்டையும், அதாவது பானபாத்திரக்காரன்ட்டையும் சுயம்பாக தலைவன்ட்டையும் ஜெயிலில் என்ன சொல்றாரு, பிரிசன்ல அந்த சிறைச்சாலையில், யோசேப்பு உங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நான் அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏன்னா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் கர்த்தருக்குரியதல்லவான்றார். அதே மாதிரி பார்வோன் ராஜா யோசிப்பை கூப்பிட்டு நீ சொப்பனங்கள் அர்த்தம் சொல்லுவாமேன்னு சொல்லும்போது, மங்களகரமான உத்தரவு சொல்லுவாயம் என்போது அப்ப சொல், நான் அல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது கர்த்தருக்குரியதுன்றார். கர்த்தர்கிட்ட கேட்டு நான் சொல்றேன். அதே தான் இங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துறாங்க. இட் இஸ் நாட் பை மை விஸ்டம், மை நாலேஜ். ஐ ஹாவ் டு ஆஸ்க் காட். ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும். அப்ப ஆண்டவரை கொண்டு வராங்க. ஆண்டவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகிறார் பாருங்க. அவரை தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. தானியல் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க. இஸ் a ஸ்பெஷல் பர்சன், இஸ் நாட் an ordinary person அப்படின்றத காமிக்கிறாரு. அப்ப எப்படி வெளிப்படுது அவருக்கு? 19வது வசனம், 2வது அதிகாரம் 19வது வசனம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. என்ன அர்த்தம்? தானியல் தூங்கும் போது தானியலுக்கு ஒரு சொப்பனம் வருது. ராக்காலத்தில் தரிசனம்னு என்ன அர்த்தம்? சொப்பனம். நைட் he had a vision. சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துல என்ன பண்றாரு இவரு, ஒரு 90 அடி சிலை, 90 அடி உயரத்துக்கும் 9 அடி அகலத்துக்கும் ஒரு சிலையை பார்க்கிறாரு. மேல தங்கம், அதுக்கு அடுத்து சில்வர், வெள்ளி, அதுக்கு அடுத்து வெண்கலம், அதுக்கடுத்து இரும்பு, அடுத்து இரும்பும் களிமண்ணும் கலந்து இருக்குது. ஒரு சின்ன கல் அது மேல அடிச்ச உடனே எல்லாமே தூள் தூள் ஆகிருது. அந்த சின்ன கல் பெரிய மலை மாதிரி ஆயிருது, பெருசாயிருது. இதான் சொப்பனம். இப்ப என்ன பண்ணிப்பாரு, இது என்ன இந்த சொப்பனம் எந்திரிச்ச உடனே அப்பா ஆண்டவர் சொல்லிப்பார் தானியல்கிட்ட, இதுதான் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம். இதோடைய அர்த்தம் இதுதான். முதலாவது ராஜ்யம் தங்கமா இருக்கிறது யாரு? தலை. இந்த நேபுகாத் நேச்சார் தான். இதுக்கு அடுத்து என்னென்ன ராஜ்யங்கள் வரப்போகுதுன்றதெல்லாம் சொல்றார். அப்ப இதுல கீ வர்ஸ் எதுனா 21வது வசனம், 22வது வசனம் தான். 20ல இருந்து படிக்கிறேன் பாருங்க. பின்பு தானியல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோஸ்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர்,
இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். எப்படி ஆண்டவரை பத்தி சொல்றார் பாருங்க. ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. சாதாரணமான தெய்வம் கிடையாது. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை எப்படி காமிக்கிறார் பாருங்க. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உன் கையில கிடையாது உன் காலங்கள். நேபுகாத்நேச்சாரை பார்த்து தானியேல் சொல்லக்கூடிய காரியம், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர். காலங்கள்லாம் அவர் கையில இருக்குது, அதை மாற்றக்கூடியவர் அவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த நீயாக ராஜாவாக முடியாது உன் சாமர்த்தியத்தினால. ஏன்னா நேபுகாத்நேச்சார் பார்த்தீங்கன்னா எல்லா தேசத்தையும் அவன் பிடிச்சிட்டு வரான். பின்னாடி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட் அவர் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உலகத்தை பூராவே பிடிச்சிட்டான். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ராஜா. ஆனா அவன்களே இருக்க முடியாதுன்ற, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கொண்டாந்துருவாரு, உன்னை தள்ளி இன்னொரு ராஜாவை கொண்டாந்துருவாருன்றார். ஆண்டவரை வெளிப்படுத்துறாரு. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவர். அப்படின்னா ஒருத்தர் ஞானமா இருக்கிறான், அந்த ஞானத்தை யார்கிட்ட இருந்து வாங்கினேன்? ஆண்டவர் கொடுத்தது. ஒருத்தர் அறிவாளியா இருக்கிறான்னா அந்த அறிவை கொடுத்தது யாருன்னா ஆண்டவர். அதை சொல்றாரு அவரு. தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க ஆண்டவர். 2 ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. அவங்க அந்த ஞானிகள் சொல்றாங்க, ராஜா கேட்கிற காரியம் மிக அருமையானது. சொப்பனத்தை சொல்லணும், சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொல்றதுன்றது. மாம்சமா இருக்கிறவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தவர் ஒருவரும் இல்லை. எப்படி சொல்றான் பாருங்க. மனுஷனா பிறந்த எவனாலும் சொல்ல முடியாது. இன்னெபிலிட்டி, ஹியூமன்லி இம்பாசிபிள்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள், பட் காட் ஒர்க்கிங் இன் அஸ் டு அச்சீவ் த இம்பாசிபிள். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனா நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் கனப்படுத்துறார், நம்மளை விசேஷித்தவர்களாக அங்க கொண்டு வரார். மிச்சவங்க எல்லாரும் பண்றதை காட்டிலும் நம்ம பண்ணக்கூடியது விசேஷித்ததா இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனத்தை போய் சொல்ல போறாரு. இப்ப ராஜாட்ட போறாரு. அந்த தவணை முடிஞ்சு ராஜாட்ட போய் நின்று சொல்றாரு. அந்த காட்சி கண்ணு முன்னால் யோசித்து பாருங்க. எல்லாரும் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான் ராஜாட்ட, மாதிரி தானியேல் வந்திருக்கிறான் உங்களுக்கு அந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் சொல்றதுக்காக. எல்லாரும் சுத்தி இருக்கிற எல்லா ஞானிகளும் கேட்டிருப்பாங்க, சாஸ்திரிகள், மந்திரவாதிகள் எல்லாரும் கேட்டிருப்பான். இப்ப உள்ள தானியேல் கூட்டிட்டு வரப்படுறாரு. எல்லாம் சபையார் எல்லாரும் ஆர்வமா பாக்குறாங்க தானியேலை. ராஜா உட்காந்துட்டு பேசு தானியேல் அப்படின்னு உடனே தானியேல் பேச ஆரம்பிக்கிறார். ராஜா, நீர் கண்ட சொப்பனம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது என்ன பண்ணுவாரு? கர்த்தருக்கு தான் மகிமை, கர்த்தர் தான் எனக்கு சொன்னார், இது என்னுடைய ஞானம் கிடையாது. 30வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, 2 உயிரோடு இருக்கிற எல்லார பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால அல்ல. இங்க இருக்கிற எல்லார காட்டிலும் எனக்கு அதிகமான ஞானம் இருக்கு, அறிவு இருக்குன்றதுக்காக இது நான் சொல்லல. 28வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. 27வது வசனத்துல இருந்து 2 அதிகாரம் 27. அப்பதான் உங்களுக்கு அது அந்த பிக்சர் உங்களுக்கு தெரியும். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரயுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகளாலும் கூடாது. இவங்களெல்லாம் சொல்ல முடியாது இதை அப்படின்னு சொல்றாரு. இவங்களெல்லாம் சொல்ல முடியாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன், மறைபொருள்களை யார் வெளிப்படுத்த முடியுமா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றாரு. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். God has spoken about the end times சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு பாருங்க. நீங்க ஆண்டவரோடு நெருங்கி இருந்தாதான் அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா he got the revelation, he got the secret from God. அப்படி கிடைச்சதுனாலதான் இவர் கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், நீ ஒரு சொப்பனம் பார்த்தீர், அந்த சொப்பனத்துல சில தரிசனங்கள், சில காட்சிகள் வந்தது அப்படின்றார். அது என்னவென்றால்,
ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. இனிமே என்ன நடக்கும்ன்றத நீர் யோசிச்சு இந்த எண்ணம் வந்துச்சு உமக்குள்ள. இனிமே என்ன நடக்க போகுது ராஜ்யத்துல? எல்லா ராஜ்யத்தை பிடிச்சிக்கிட்டே வராரு, நினைக்கிறதெல்லாம் சாதிச்சுட்டு வராரு நேபுகாத்நேச்சார். நீ அடுத்து என்ன நடக்கும்னு யோசித்தாராம். சொல்றார் பாருங்க. அப்பொழுது மறைவுகளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறது உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிற எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது என்ற அர்த்தம் ராஜாவுக்கு தெரியணும். அடுத்தது, உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் என்ன நினைச்சிருந்ததை நீர் மறந்துட்டீர். அது சொல்றாரு பாருங்க. இப்ப அந்த ட்ரீம் மட்டும் சொல்லல, ஆரிஜின் ஆஃப் த ட்ரீம் சொல்றாரு. ஹவு இட் கேம், ஹவு த ட்ரீம் கேம் அப்படின்றத சொல்றாரு. நீர் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு அதனாலதான் உமக்கு இந்த ட்ரீம் வந்ததுன்றாரு. அப்பதான் 31வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. இதை கேட்ட ராஜாக்கு எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. இதை கேட்ட ராஜா சும்மா உட்கார்ந்துருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. எந்திரிச்சு நின்றுப்பான். ஏன்னா அவனுக்குள்ள ஆவியில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது. அந்த ஆவியில் அவனால சிக்குண்டு இருந்ததுனாலதான் அதை சொல்ல முடியாத ஞானிகளை, சாஸ்திரிகளை, மந்திரவாதிகளை எல்லாம் கொன்னு ஓட்டுருங்கடா, அவங்க வீட்டெல்லாம் இடிச்சிருங்கடான்ட்டான். இப்ப இந்த ரகசியம் வெளிப்பட அவன் என்ன மாதிரி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அவன் எந்திரிச்சு இவர் பேச பேச ஒவ்வொரு படியா இறங்கி வந்திருப்பான். நீங்க சாலமோனை பத்தின காரியத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, சாலமோனுடைய அந்த சிங்காசனம் எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ராஜாவுடைய சிங்காசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா சாலமோனுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். தந்தத்திலேயே செஞ்சது. அது தந்தத்திலே செஞ்ச ஒரு சிங்காசனம். அதுல 2 கை ஹேண்ட் ரெஸ்ட், கை சாமான்கள் இருக்கும். அது 2 சிங்கம் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். 2 இந்த பக்கம் ஒரு சிங்கம், இந்த பக்கம் ஒரு சிங்கம். அது மேலதான் கை வச்சுக்கிற மாதிரி. கீழே 6 படிகள், 6 படிகள், 6லையும் 2 சிங்கங்கள் 2 பக்கமும் 12 சிங்கங்கள். இந்த பக்கம் 6 சிங்கம், இந்த பக்கம் 6 சிங்கம், 12. மேல கை ரெஸ்ட்டுக்கு 2 சிங்கம், 14 சிங்கங்கள் வரிசையா இருக்கு. அதுக்கு நடுவுல தான் உட்கார்ந்துருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனத்துலதான் நேபுகாத்நேச்சர் உட்கார்ந்துருக்கிறான். அது தங்கத்துல செஞ்சானோ எப்படி செஞ்சான் நிச்சயமா அதெல்லாம் பண்ணியிருப்பான். தங்கத்துல செஞ்சிருப்பான். அதுல வைடூரிய கற்கள்லாம், கோமேதகம், சந்திரகாந்தன் எல்லாம் அந்த கற்கள் எல்லாம் வச்சிருந்திருப்பானுங்க. விலையேறப்பட்ட கற்கள் எல்லாம் வச்சிருந்திருப்பான். அவன் கிரீடம் அவ்வளவு விலையேறப்பெற்றதா இருந்திருக்கும். அதுல அவ்வளவு முத்துக்களை பதிச்சிருந்திருப்பான். அவன் ட்ரெஸ் அவ்வளவு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா இருந்திருக்கும். ஏன்னா அவன் விரலெல்லாம் பல விதமான மோதிரங்களை போட்டிருந்திருப்பான், பல சங்கிலிகளை போட்டிருந்திருப்பான், நெக்லஸ் அவ்வளவு போட்டிருந்திருப்பான். எவ்வளவு பெரிய ராஜா, மகா பெரிய ராஜா. அவன் பெரிய ராஜான்னு காமிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் போட்டு உட்கார்ந்து இருந்திருப்பான். இப்ப இவ்வளவு இருந்தும் குழம்பி போய் கிடக்குறான். அவனுக்கு விடுதலை இல்லை. அவ்வளவு பவர் இருக்குது, ஆனா அவனுக்கு விடுதலை இல்லை. அந்த விடுதலை எங்க இருந்து கிடைக்குது? கர்த்தர் இருந்து கிடைக்குது. அதுலதான் கர்த்தர் யாருன்னு காமிக்கிறார். நான் தாண்டா ராஜாதி ராஜான்னு காமிக்கிறார். கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் காமிக்கிறாரு. இவர் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல பாருங்க. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணாய் இருந்தது. இவன் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஸ்டெப் இறங்கி வந்திருப்பான் ராஜா. தன்னை இறக்குறான். ஐ எம் நத்திங், ஐ எம் நத்திங், ஐ எம் நத்திங் கீழே இறங்கி வரான். இப்ப தானியேல் எப்படி பார்த்திருப்பான்? ஒரு 21 வயசு பையனை எப்படி பார்த்திருப்பான் அந்த ராஜா? நேபுகாத்நேச்சார் ராஜா உன் தெய்வம் மகாபெரிய தெய்வம் பார்த்திருப்பான்.
34வது வசனம், நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டதே. அவ்வளவு சிலை ஒண்ணுமில்லாம போச்சு. சின்ன கல் அந்த சிலை மேல பட்ட உடனே அந்த சிலை ஒண்ணுமில்லாம நொறுக்கி போடப்பட்டது என்றாரு. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. 38வது வசனத்துல சொல்றாரு, பொன்னான அந்த தலை நீரே. அதுக்கு அடுத்து 39வது வசனம் சொல்றாரு, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அதனால நீ எல்லாம் என்ன பண்ணி, ஒன்னெல்லாம் நீ எல்லாம் உன் காலம்லாம் முடிஞ்சிச்சு. உன்னைய ராஜாசனத்துல இருந்து இந்த சிங்காசனத்திலிருந்து உன்னை தட்டி விட்டுருவாரு. வேறொரு ராஜ்யம் தோன்றும். அதான் அந்த வெள்ளின்றது. பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். அடுத்து ஒருத்தன் வருவான். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குறதோ அப்படி இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். முந்தின ராஜ்யங்கள் எல்லாம் தகர்த்து போட்டு 3வது இரும்பு போல ஒரு ராஜ்யம் வரும். பாதங்களும் கால்வர்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வீக்காகவும் இருக்கும். இப்படி ராஜ்யம் இரும்பு மாதிரி இருக்கும், களிமண்ணு மாதிரி இருக்கும்ன்றார். கால் விரலில் பாதி இருமும் பாதி களிமண்ணுமா இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமா இருக்கும். நீ இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாது போல அவர்கள் ஒருவர் ஒட்டிக்கொள்ளாது இருப்பார்கள். மனுஷன் கையில எதுவுமே இல்லைன்றத வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். கடைசியில கர்த்தர் கடந்து வருவார். அந்த சின்ன கல்லுன்றது கர்த்தர் கடந்து வருவார் என்றார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பை வெண்கலத்தின் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். கடைசியில ராஜ்யபாரம் பண்ண போறது யாரு? ஆண்டவர் தான்றாரு. இனிமேல் சம்பவிக்க போறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். 46வது வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டினான். பாருங்க, காணிக்க தூபம் காட்டுங்கடான்ட்டான். யோசித்து பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி ஒரு 21 வயசு பையன் காலில் ராஜா விழுந்து கிடக்கிறான், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். அந்த 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 இருக்க அத்தனை பேர் எப்படி பார்த்துருப்பாங்க? யோசித்து பாருங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறான் என்றான். இதுதான் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 24, 25 வசனத்திலே பவுல் சொல்றாரு. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்தரங்கத்தை நீ வெளிப்படுத்தும் போது அவன் கேட்கிறவன் தலைகுப்புற விழுந்து வணங்குவான். இவர்களுடைய தேவனே மெய்யான தேவன் வணங்குவான். ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக மிகுந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனுள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரி நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேல் வென்றால் ராஜாவின் கொலுமண்டபத்தில் இருந்தான். தானியேல் தன்னை உயர்த்தின உடனே என்ன பண்றாரு? தன் நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் ப்ரொமோட் பண்றாரு. அவங்களுக்கும் போஸ்டிங் வாங்கி கொடுக்கிறார். ஆண்டவர் இப்படித்தான் உங்களை உயர்த்துவேன்றதை நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களை உயர்த்தணும்னா எப்படினாலும் உயர்த்துவேன், ஆனா எக்ஸ்ட்ராடினரி வேலையில உயர்த்தணும்னா திஸ் இஸ் த ரூட்னு காமிக்கிறாரு. தானியேலின் தேவனே அப்படின்னு ஜெபிக்கணும். என் தேவன், தானியேலின் தேவன் என் தேவன், யோசேப்பின் தேவன் என் தேவன், நம்ம ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் சொல்லி ஜெபிக்கிறோம். அது ஏன்னா அப்படி பைபிள்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு
மோசேட்ட வந்து சொல்றாரு முச்செடியில் வரும்போது, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் அப்படி போல உன்னை பூமி தாங்கக்கூடாதபடிக்கு ஆசீர்வதிக்கிறவர். அப்ப அப்படி சொல்றதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் கொடுப்பாருங்க. ஆனா இது ஹெவன்லி பிளெஸிங்ஸ். எபேசியர் 1:3 சொல்றாரு பவுல், உன்னதங்களில் இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம ஆசீர்வதிக்கிறாருன்னு. அந்த அந்த அது மேல நாட்டம் இருந்தாதான், அந்த ஞானத்தின் மேல ஞாட்டம் இருந்தாதான் நமக்கு இந்த காரியம் வந்து பெருசா தெரியும். வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் முத்துக்களை காட்டிலும் விலையேற பெற்றது ஞானம். நீ எதை விரும்புறியோ, அது எதை விரும்பி அதை காட்டிலும் மேலானது ஞானம். அது ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருளை விரும்புனீங்கன்னா அது சாப்பிட்டீங்கன்னா அந்த விருப்பம் நிறைவேறும், அவ்வளவுதான். ஆனா ஞானம் அப்படி இல்லை. எவ்வளவுதான் ஞானத்தை கற்றுக்கொண்டாலும் இன்னும் இன்னும் இனிமையா தான் இருக்கும், இன்னும் இன்னும் வேணும் தான் இருக்கும். அதான் ஞானத்துக்குரிய. யோசித்து பாருங்க எப்படி இருக்கணும். சாதாரண ஒரு சொப்பன மாதிரி தான் அது, ஒரு சிலை தானே. யோசித்து பாருங்க, நம்ம நம்ம அறிவின்படி யோசித்து பார்ப்போமே. சாதாரண ஒரு சிலையை பார்த்தாரு, ஒரு 90 அடி சிலை பிரகாசமா இருக்குது. இதை வந்து அவங்களால சொல்ல முடியல பாருங்க. ஒரு சொப்பனம் பார்த்து அதை சொல்லு அப்படின்னு சொன்னா அதை அவங்களால சொல்ல முடியல யாராலையும். இதே தான் யோசிப்புக்கு நடந்தது. ஒரு மாடை பத்தியும் ஒரு கதிர்களை பத்தியும் பார்த்தீங்கன்னா 2 சொப்பனம் தான் அந்த பார்வோன் ராஜா பார்த்து, அதை யாராலையும் சொல்ல முடியல. அப்படி போல நமக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும், மற்ற மனுஷங்களாலும் முடியல அப்படின்னும் போது அங்க நம்மளை கொண்டு போவார். அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். நம்ம சின்ன சின்ன காரியங்களையும் நம்ம பெருசா பார்த்துட்டு இருந்தோம்னா பெரிய காரியங்கள், ஆழமான காரியங்களை மிஸ் பண்ணிடுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை படிச்சுட்டு சின்ன சின்ன வெளிப்பாடுகளை வச்சுக்கிட்டு பைபிள்ல அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏற்கனவே கிடைச்ச ஒரு 4 வெளிப்பாட்டை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினார்? மோசே யோசித்து பாருங்க, சீனாய் மலை மேல இருந்து இறங்கி வராருன்னா பாளையத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து நிற்பாங்களாம். மோசே இறங்கி வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் முதல்ல அவர் பார்க்கும்போதே ரொம்ப முகம் வந்து ஒரு பிரகாசமா இருக்குமா. ஏன்னா ஆண்டவர் உட்கார்ந்து அந்த பிரசன்னத்திலேருந்து வர்றதுனால அவருடைய மகிமை இவர் முகத்துல வருமா, பார்க்க கூட முடியாதான். அப்படி ஒரு பிரகாசமான முகத்தோட வழியை அப்படி வருவார். இன்றைக்கு என்ன வார்த்தையை கர்த்தர் கொண்டு கொடுத்து விட்டுருக்கிறாரோ இன்னைக்கு அப்படின்னு, அதே மாதிரிதான் சாமுவேலுக்கு இருக்குமா. கர்மேல் மலையிலேருந்து அவர் இறங்கி வராருன்னா இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை என்ன கொண்டு வராரோன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்களாம். அப்படி போல இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல ஜெபிக்க எழும்புறீங்க, ஒரு இடத்துல பிரசங்கிக்க எழும்புறீங்க, ஒரு ஆராதனை நீங்க நடத்த போறீங்க, நீங்க எழும்பி வரீங்கன்னா இன்றைக்கு இந்த ஆராதனை எப்படி இருக்குமோ, இன்றைக்கு இந்த ஜெபம் எப்படி இருக்குமோ, ஒண்ணு நிச்சயம், புதிதா இருக்கும், புரோஜனமா இருக்கும். ஸ்பர்ஜன் சொல்றாரு, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், அவங்க என்ன விரும்புறாங்களோ ஜனங்க அதை பேசுறது கிடையாது. அது கிடையாது பிரசங்கம். சரியான பிரசங்கம் என்பது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசணும். எனக்குள்ள ஒரு தேவை இருக்கும், அந்த தேவைக்கான பதில் உங்க பிரசங்கத்துல இருக்கணும். எஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னு இருக்கக்கூடாது. எஸ் இட் இஸ் ஃபார் மீ. இந்த மொத்த பிரசங்கம் எனக்கு தான், இட் இஸ் ஃபார் மீ. அந்த உணர்வு ஒவ்வொரு ஜனத்துக்கும் உண்டாகணும். இன்னைக்கு சுயமாக சுய மகிமையை தேடுகிற பாடல்களும் பிரசங்கங்களும் வந்துட்டு இருக்குது. என்டர்டைன்மெண்ட், கேஷுவல் அப்ரோச், கேஷுவல் ஆட்டிடியூட், நிர்விசாரம் வாங்க. இந்த பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வரணும். சொற்பொழிவாற்றுறதுக்கு நீங்க தேவையில்லை. உலகத்துல இருக்கிற அநேகம் பேர் என்டர்டெயின் பண்றதுக்கு இருக்காங்க, அநேகம் பேர். அதுக்கு இல்லை, நம்ம ஜனங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக இல்லை. நம்ம காமெடியன்ஸ் கிடையாது. சர்ச்சில் இருக்கிற சர்க்கஸ்ல இருக்கிற பஃபூன்ஸ் கிடையாது. நம்ம ராஜா ராஜா அரண்மனையில கவிஞர்கள் வச்சிருப்பார், இசைக்கருவிகளை வச்சிருப்பான். ராஜாவுக்கு வந்து போர் அடிக்குதுன்னா
அலுப்பா இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு கவிதை சொல்லுன்னா, பாடலை சொல்லுன்னா, அந்த ராஜாவை புகழ்ந்து பாடுவாங்க. ராஜாவை பிரியப்படுத்துற மாதிரி புகழ்ந்து பாடக்கூடிய கவிஞர்களை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராஜாவுடைய காதுக்கு இனிமையா வாசிக்கக்கூடிய இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவங்களை வச்சிருப்பான். அப்படி கிடையாது நம்ம. ஜனங்களுக்கு உடைய செவிக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கிறதுக்கு இல்லை. ஜனங்களுடைய நொறுங்கி போயிருக்கிற ஜனங்களுக்கான தேவையான தீர்க்க தரிசன வார்த்தை நம்மகிட்ட இருந்து வரணும். அவனை கம்ஃபோர்ட் பண்ணக்கூடிய, அவனை ஆற்றி தேற்றக்கூடிய இசை நம்மகிட்ட இருந்து வரணும். அப்படிப்பட்ட பாடல்கள் நம்மகிட்ட இருந்து வரணும். 100 ஆடு இருக்கும், 100 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த 100 பேர் முக்கியம் இல்லை, அதுல ஒரு ஆடு நொறுங்கி போயிருக்கும். வாழ்க்கையே அவ்வளவுதான் ஸ்தம்பிச்சு போய் உலர்ந்த எலும்புகளை போல இருக்கும். இனி அவ்வளவுதான் வாழ்க்கை, எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்ற மாதிரி இருக்கிற அவங்களுக்கான வார்த்தை வேணும். அவங்களுக்கு தேவையான அவசியமான வார்த்தை நம்ம பேசணும். அதான் ரொம்ப முக்கியம். இங்க அதுதான் நடக்குது. இங்க ஒரு ராஜாவுக்கு விடுவிக்கிறாரு, ஒரு ராஜாவை சிறையிருப்ப மாத்துறாரு, அவனை விடுவிக்கிறார் கர்த்தர். எலியா காரியத்துல 3 வருஷம் மழையை நிறுத்தி போட்டார் ஆண்டவர். எலியா அதை தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார், இனி நான் சொல்லும் வர மழையும் வராது பனியும் வராதுன்றாரு. 3 வருஷம் பஞ்சம்னா பஞ்சம் தேசம் எல்லாம். ஆகாப் ராஜா தேடுறார், பிடிங்கடாவனன்ட்டு. பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டானுங்க. ஆனா இன்னைக்கு அந்த பைத்தியக்கார எலியாவை தேடுறான் ராஜா. அவன் ஒரு பக்கம் தேடுறான், ஒபதியா ஒரு பக்கம் தேடுறான். கடைசியில் பிடிச்சி வரும்போது ஒரு சரின்னு ஜெபம் பண்றாரு. இனி வரும், மழை வரும்ட்டாரு. ஒரு எலியா சொல்லிட்டாரு, கையளவு மேகம் வருது, நீ சீக்கிரமா ரதத்தை பூட்டி போயிருன்றாரு. ஏன்னா மழை பயங்கரமா வரப்போகுது. 3 வருஷம் இல்லாத மழை இன்னைக்கு பெய்ய போகுது. அவரு அவ்வளவு பயங்கரமான ஒரு மழை இறங்கி வரப்போகுது, நீ ரதத்தை பூட்டி ஓடி போயிருன்றாரு. அவன் கிளம்புறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, மழை இறங்கிருச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எலியாவை நீ ஆகாப பத்திரமா கொண்டு விட்டுட்டு வான்றார். அப்ப ரதத்துக்கு முன்னாடி 5 குதிரைகள் இருக்குது, 5 ஹார்ஸ் பவர். இன்னைக்கு பைக் என்ன பண்ணுவாங்க, 100 சிசி அப்படின்னா 1 ஹார்ஸ் பவர், 100 சிசின்றது 1 ஹார்ஸ் பவர், 200 சிசினா 2 ஹார்ஸ் பவர். 2 குதிரைகளுக்கு உடைய பலம், அவ்வளவு வேகம் அந்த பைக்ல இருக்கும். 3 ஹார்ஸ் பவர், 5 ஹார்ஸ் பவர். 5 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் அது, ஆகாபுடைய ரதம். அந்த 5 குதிரைகள் 500 சிசி. அந்த குதிரைகள் வேகத்தை விட போனா கூட அந்த ரதம் எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிரும் அந்த மழையில. இந்த ராஜா அழிஞ்சு போயிடுவான் அந்த மழையில. அப்படிப்பட்ட ஒரு மழை இறங்க போகுது, நீ பத்திரமா போன. அதுக்கு முன்னாடி எலியா ஓடி போறாரு. எப்படிப்பா ஆகாப் எப்படி பார்த்திருப்பான் எலியாவை? வெறுமனே அமேசிங் அப்படின்னு இருக்காது. நம்ம ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறோம். நீர் அற்புத, நீர் அற்புத, நீ செய்பவர்கள் அதிசயம் இருக்கான். இல்ல, அற்புதம், நாமும் அதிசயம் உணரணும். அத ஆகா போடி நின்று, ஆகா மாதிரி ரதத்துல நின்று எலியாவை எப்படி பார்த்தானோ அப்படி பார்க்கணும். இந்த எலியா எப்படிப்பட்ட மனுஷன், தேவ மனுஷன். பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு திரும்பி போயிட்டே இருக்கிறான். எனக்கு காரியம் கிடையாது, என் ராஜாதி ராஜா. ஆனா நம்ம யாரையோ புகழ்ந்துட்டு கிடக்குறோம். நம்ம அவரு இவருன்னு புகழ்ந்துட்டு கிடக்குறோம். நம்ம ஆண்டவர் யார்? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டு. ஆனால் நாங்களோ எங்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நான் வணங்குகிற தெய்வம் யார்? நான் ஆராதிக்கிற தெய்வம் யார்? நான் நம்பிக்கை வைத்திருக்கிற தெய்வம் யார்? ஒரு ராஜா தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதுதான் இந்த புஸ்தகம் முழுக்க, தானியேல் புஸ்தகம் முழுக்க. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் சரி, உன் வல்லமை பராக்கிரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உன்னை கலங்கடிக்கிறவர் என் கர்த்தர். ஒரு சொப்பனத்தை வச்சு கலங்கடிச்சார் பாருங்க நேபுகாத்நேச்சார. இப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா பைபிளை படிச்சதான் இதெல்லாம் தெரியும். பைபிளை படிக்கலன்னா தெரியாது. பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா உங்க ஜெபம் மாறும், முன்னேறுவீங்க, ஆவியில மேல மேல போவீங்க.
சீனாய் மலை அனுபவத்துக்கு போனோங்க. சீனாய் மலை மேல இருந்து அங்க இருந்து கர்த்தர்ட்ட வார்த்தை வாங்கி பேசணும். ப்ராஃபட்டிக் பிரேயரா இருக்கணும், ப்ராஃபட்டிக் மெசேஜாக இருக்கணும், ப்ராஃபட்டிக் மியூசிக்கா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சொற்பொழி வாச்சிக்கிட்டு இருக்கிறோம். 2 நாள் முன்னாடி ஒரு ஊழியக்காரரை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல அந்த ஊழியக்காரரை பார்க்கணும். வேற வழியில அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணி தான் முடியும். அட்டன் பண்ணி முடிச்ச பிறகு தான் அவர்கிட்ட கொடுக்க முடியும். சரிட்டு உட்காந்துருந்தோம். சொற்பொழிவு ஆற்றுறாரு அவர் முன்னாடி ஒருத்தர். சொற்பொழிவு கஷ்டமா இருந்தது மனசுக்கு. ஜனங்களை பார்க்கும்போது பாவமா இருந்தது. இடிச்சு பிடிச்சு ஜனங்க அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேர்த்து விறுத்து விறுத்து வேர்த்து ஒழுகுது. மத்தியான நேரம், வெயில் நேரம். ஜனங்க எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க? அவர் வேற சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கிறார். அரசியல்வாதி மாதிரி வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை வெறும் வெறும் மனித பேச்சு, லௌகீக பேச்சு, லௌகீக ஞானம். கர்த்தர் வெளிப்படணுமே. இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர், மனுஷனுக்கு மனுஷன் பிரியப்படுத்துகிற பேச்சு. ரொம்ப சோர்வா இருந்தது. ஆண்டவரே இது என்ன காரியம் கேட்கும்? ஆண்டவர் சொன்னாரு, நம்ம அப்படி இல்லையேன்னு சொல்லி சந்தோஷப்படு. நீங்க எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எப்படிப்பட்ட பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எப்படிப்பட்ட பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேதம் தாங்க முன்மாதிரியா இருக்கணும். வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நமக்கு அத்தன்டிக்கானது. இதுதான் சாஸ்வதமானது, இதுதான் சரியானது. இந்த வசனத்தை எடுத்து ஜெபிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது, இதுல எப்படி கர்த்தர் சொல்லுகிறார், அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அதை வச்சு பாட்டு பாடுங்க. அந்த அந்த விஷயங்களை யார் பாடுறா அதை கவனிங்க. புது பாடல இன்னைக்கு என்ன பாட்டு இருக்கு? அப்படி இல்லை. இதுவரை வந்த பாடல்கள்லயே 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷமா பாடல்கள் வந்துட்டே இருக்கு. எந்த பாடல்ல தேவ பிரசன்னை இருக்குது, கர்த்தர் எதுல இருக்கிறார்னு தேடுங்க, அதை எடுத்து பாடுங்க. அந்த சேலை பார்த்தீங்கன்னா 4 இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னும் திரும்ப ஒரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கோல்டு, பாபிலோனியன், அதான் நேபுகாத்து நேச்சாரு. அடுத்து மெதோ பெர்சியன், சில்வர், அதான் செஸ்ட் அண்ட் 2 ஆர்ம்ஸ். அடுத்தது 3வது ராஜ்யம் வந்து கிரேசியன், கிரீஸ் அண்ட் மெக்கடோனியா அண்டர் அலெக்சாண்டர் த கிரேட், அதான் பிரான்ஸ், பெல்லி அண்ட் தைஸ். அடுத்தது ரோமன், 4th வந்து அயன் லெக்ஸ். அடுத்தது ஃபீட் ஆஃப் கிளே அண்ட் அயன், கிளே அண்ட் அயன் ரெண்டும் கலந்துருக்குது, ஃபீட் ஆஃப் கிளே அண்ட் அயன். அடுத்தது அதை வந்து என்னன்னா 2ஆ உடையுது. ரோம் அரசாங்கம் வந்து 2ஆ உடையுது, அதான் காமிக்கிறாரு. அல்டிமேட்டா காட் வரார். அதை 2ஆம் அதிகாரம் 34-35 வசனத்துல அந்த கல் வந்து உடைச்சி இந்த சிலை ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு, அந்த கல் பெரிய பர்வதம் ஆயிடுச்சு. அதான் ஆண்டவருடைய ராஜ்யம்ன்றது. அல்டிமேட்டா காடு தான் வராருன்றது தான். அதாவது சைரஸை யூஸ் பண்றார், கிங் சைரஸை ஆண்டவர் யூஸ் பண்றாரு. இதுல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அந்த சிலையை பத்தி வருது. அதுல முக்கியமா அந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம். நம்ம அந்த சிலையை வணங்கணும்ன்றாரு. ஆனா அந்த சிலையை வணங்காதவங்களை அக்னி சூளையில போடணும்ட்டு, அது 7 மடங்கு அக்னி சூளையில போட சொல்றாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இது முக்கியமானது. 3ஆம் அதிகாரம் 17-18, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாக்கி உடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். எப்படி பாருங்க, எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க பாருங்க. நம்ம வந்து ஒரு சர்டிபிகேட்ல கொஞ்சம் மாத்தி எழுதுனா, நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவள் அல்ல அப்படின்னு எழுதுனா உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு உயர்வு வரும்னா உடனே அதை மாத்தி எழுதிடுறாங்க. கர்த்தருடைய நாமத்தை மறுதளிக்கிறதுக்கு சமம் அது. நான் கிறிஸ்தவள் அல்ல, நான் கிறிஸ்தவன் அல்லன்னு எழுதுனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு வரும்னா உடனே அதை மாத்தி எழுதிடுறோம். சர்டிபிகேட்ல எழுதிடுறாங்க, சர்டிபிகேட்ல மாத்தி எழுதிடுறாங்க. ஆனா இவங்க எங்க உயிரே போனாலும் சரி, நாங்க செத்தாலும் சரி, இந்த சிலையை வணங்க மாட்டோம், எங்க கர்த்தரை தான் வணங்குவோம். 18வது, விடுவிக்காமல் போனாலும், அவர் விடுவிப்பார். அப்படியே விடுவிக்காமல் போனாலும்
நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின போர்ச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. பினகாசுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது, எலியாக்கு இருந்தது, எலிசாக்கு இருந்தது, யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தது, பவுலுக்கு இருந்தது. நமக்கு இருக்கா? ஜீல் அப்படின்னு வாங்க, பக்தி வைராக்கியம். அந்த ஜீல் நமக்கு இருக்கா? நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கே வெக்கப்படுறோம். வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவரை பத்தி சொன்னா நம்மளை தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம சர்டிபிகேட்ல வேற மாதிரி இருக்கு, நம்ம ரியலா வேற மாதிரி இருக்கோம்னு தெரிஞ்ச வேலை உயிரும் நினைச்சா சொல்றோமா? ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கே வெக்கப்படுறோம். ஆனா இவங்க எல்லாரும் முன்னாடி தேசமே பார்க்குது. யோசித்து பாருங்க, 3 பேரும் கட்டி தூக்கிட்டு போறானுங்க. அந்த 19 வசனம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 19. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. எப்படி கடுமையாயிட்டான் பாருங்க. அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள் இவங்கெல்லாம். சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. எப்படி இருக்கும் பாரு, நல்லா ஹீட் பண்ணுடா, போட்டா பொசுங்கி போயிடணும். நெருப்புல போட்ட பூச்சி மாதிரி இவனுங்க பொசுங்கி போகணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகள் புருஷர் கட்டளையிட்டான். பாருங்க, கட்டி போடுங்களா, தூக்கி செத்து போறாங்க. அவங்க என்ன பண்றானுங்க? கட்டி கொண்டு போய் போடுங்களா கையும் காலையும், உடம்போட உடம்பா கையும் காலையும் கட்டி ஒரு கட்டையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுங்கடான்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். முடிச்சு. யோசித்து பாருங்க, நம்ம கண்ணு நம்மளும் ராஜ்யசபையில் நிக்கிற மாதிரி யோசித்து பாருங்க. போட்டாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு ஓட்டது. அது அதிகமாகிட்டாலே இவங்கள செத்து விழுகிறானுங்க. தூக்கிட்டு போனவங்கெல்லாம் சாம்பலாயிட்டான். யோசித்து பாருங்க, கண்ணு முன்னாடி எல்லாம் யோசித்து பார்க்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே விழுந்தார்கள். இப்ப கண்ணு முன்னாடி தெரியுது அவங்க விழுகிறது. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டர்களா அக்னியிலே போடுவித்தோம் என்றான். 3 பேர் தானே போட்டீங்கன்னு கேட்கறான் எந்திரிச்சு. திடீர்னு ராஜா எந்திரிச்சு கேட்கிறான், 3 பேர் தானே போட்டான்? ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய், கட்டி போட்டவங்க அனைவரும் சொல்றான், விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இதுதான் ரெவலேஷன். யாருக்கு தெரியுது? வெளியே நின்று தானியல் பார்த்தாருன்னு இல்லை, 10 மடங்கு ஞானம் உள்ள தானியல், விசேஷித்த ஆவி உள்ள விசேஷித்த ஞானம் உள்ள தானியலுக்கு அல்ல. யார் பார்க்கிறா? நேபுகாத்நேச்சார் பார்க்கிறான். அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவனுக்கு தம்மை வெளிப்படுத்துறார், காமிக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா அந்த சொப்பனம் யாருக்கு வந்திருக்கணும்? தானியலுக்கு சொப்பனம் அந்த சிலை சொப்பனம் தானியல் போய் சொல்லியிருக்கணும். இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், உன் ராஜா இப்படி ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த சொப்பனத்தை நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கிறார். யோசேப்பின் காலத்திலையும் யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுக்கல, பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். எப்படி தம்மை வெளிப்படுத்துறார் பாருங்க. கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துறார் தம்மைன்றதை நம்ம பார்க்கணும். உங்களை குறித்து இன்னொருத்த பேசுவார். யார்கிட்ட பேசணுமோ அவன்கிட்ட பேசுவார். ஆபிரகாமை குறித்து அபிமெலேக்கு ராஜா சொப்பனத்துல போய் பேசுறார். இஸ் a prophet, he will pray for you. அவன் ஒரு தீர்க்கதரிசி, உனக்காக ஜெபிப்பான். எப்படி பேசுறார் பாருங்க. பிலாத்து மனைவிட்டு போய் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. லாபானுடைய சொப்பனத்துல போய் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, யாக்கோபு மேல கை போடாத. ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார் அப்படின்றத அவர் 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 எப்படி டீல் பண்ணுவார்ன்றதை நமக்கு காமிக்கிறாரு. நேபுகாத்நேச்சாரை பார்க்க வைக்கிறாரு. முதலாவது அந்த 25வது வசனம் சொல்றான் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 20. அதுக்கு அவன், இதோ 4 பேர் விடுதலை அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்தனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான்.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னிச்சொலின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே என்ன ஆயிருது? ஐயோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். ஆண்டவரே இல்லைங்க, நான் எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்தேன் தெரியுமா, எவ்வளவு கண்ணீர் வடிச்சேன் தெரியுமா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் கைவிட்டார். ஏன்னா நீங்க வேறு ஒருவரை பெருசா பார்த்தீங்க, வேறு ஒரு காரியத்தை பெருசா பார்த்தீங்கன்னா, உங்க பணத்தை பெருசா பார்த்தீங்கன்னா, உங்க ஃபாஸ்டிங்கை நீங்க பெருசா பார்த்தீங்கன்னா அது விக்கிரகம். மற்ற மனுஷங்களை பெருசா பார்த்தீங்கன்னா அது விக்கிரகம். அவங்களை நம்பினீங்கன்னா அது விக்கிரகம். அதை அழிக்கும்படி இப்படி காரியத்தை அனுமதிப்பார். அதை சுட்டி எரிச்சு போட்டுருவார், ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார். அப்படி பண்ணாதான் நீங்க ஆண்டவர்கிட்ட வருவீங்க. நிறைய பேரு புருஷனை நம்பி இருப்பாங்க, புருஷன் சம்பளத்தை நம்பி இருக்கிறது, சொத்தை நம்பி இருக்கிறது. ஹஸ்பண்ட் மதிக்கலையா, உடனே என் பிள்ளை இருக்கிறான், என் பிள்ளை படிச்சு வரட்டும் பாருன்னுவாங்க. அப்ப இவங்க எங்க ஆண்டவரே பார்க்க மாட்டாங்க, என் பிள்ளை வளரட்டும் பார், என் பிள்ளை என்னைய பார்த்துப்பான், என் பிள்ளை எனக்கு சம்பாரிச்சு போடுவான். கர்த்தர் கர்த்தர் குருடி இவங்கள்லாம், கர்த்தரை அறியாத குருடிகள். ஆண்டவரையே நோக்கி பார்த்தா யார் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எது நிலையானது, எது நிலையில்லாதது, எது தற்காலிகமானது, எது நிரந்தரம், எதன் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஆண்டவர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும், வேற எதையும் நம்பக்கூடாது. 27வது வசனம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பெலஞ்செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எப்படி காமிக்கிறார் பாருங்க. அந்த அக்னி அவங்க மேல பட்டதுக்கான சாயல் எதுவுமே இல்லை. எப்படி காமிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிபுலேஷன் மத்தியில ஒரு சோதனையின் கட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போறாருன்னா, அது வெளியில இருந்து வரும்போது அது எதுவுமே உங்களை பாதிக்காதபடிக்கு உங்களை தூக்கி நிறுத்துவார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். எப்படி சொல்லிட்டார் பாருங்க. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன், இப்படி போல விடுவிக்கிற தேவன் ஆண்டவர் வேறு ஒருவரும் கிடையாதுன்னு அவர் வெளிப்படுத்துறார் பாருங்க. கர்த்தர் தம்மை எந்த மனுஷனாலும் துண்டித்து போடப்படுவானா அந்த காலத்துல தான் கழுத்தை வெட்டி கொன்றுவானுங்க. அடுத்தது அவன் வீடு எருக்களமாக்கப்படும்னா, அவன் எந்த வீட்டில் இருக்கானோ அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா தரமட்டமா அதை உடைச்சி அந்த கல்லை வந்து அவன் மேலே குமிச்சிடுவானுங்க. அந்த காலம் வழக்கம் அது. அதுதான் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தானியேல் அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் பாருங்க, அந்த சிலை சொப்பனத்திலையும் அதை விடுவிக்காம போயிட்டாங்கன்னா அவங்கள துண்டிச்சு போடுங்க, அவங்க வீட்டை எருக்களமாக்குறீங்கன்ற அதான் பனிஷ்மெண்ட். எப்படிப்பட்ட இது பாருங்க. அந்த அந்த இப்படிப்பட்ட தெய்வம், நம்ம வணங்குகிற தெய்வம் யாருன்றதை வெளிப்படுத்துறாரு. 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். இன்னும் ப்ரொமோட் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான்? இன்னும் அவங்கள ப்ரொமோட் பண்ணிட்டான். அடுத்தது 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாருக்கு 2வது ஒரு சொப்பனம் வருது. 2வது ஒரு சொப்பனம் வருது. இந்த 2 சொப்பனத்துக்கும் இடையில நிறைய காலகட்டம் போயிருச்சு, நிறைய காலங்கள் போயிருச்சு. இது அடுத்தடுத்து கிடையாது, நிறைய காலங்கள் போயிருச்சு. இதுல வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த
1வது வசனம் படிக்கிற பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. இப்படி சாட்சி சொல்றான் பாருங்க. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வலிமையா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆண்டவர் ஆண்டவர் தான்றாரு, நாம் ஒரு மனுஷன் தான்ட்டான். நேபுகத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாய் இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டேன். நல்லா இருந்தேன், நான் கஷ்டப்படலாம் இல்லை, சுகவீனமாவோ இல்லை மனசுல ரொம்ப சோர்ந்து போயோ இல்லை, நான் நல்லா இருந்தேன்றார். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சொப்பனம் எனக்கு வந்துச்சுன்ற, அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. பயம் உண்டாச்சு. திகில்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பயங்கரமான ஒரு பயம், ஒரு பெரிய பயம் அவருக்குள்ள, திகில். என் படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்காக பாபிலோன் ஞானிகளாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தையரும் குறிச்சொல்லுகளும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போனார்கள். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்ஷெத்சார் என்னும் பெயரிடப்பட்டு, அதாவது இவர் எந்த தெய்வத்தை வணங்குறானோ நேபுகாத்நேச்சார், அந்த தெய்வத்துடைய பேரை தானியேல் வச்சுட்டான். ஏன்னா விசேஷித்தவனா இருந்ததுனால. பெல்ஷெத்சார்னா த நேம் ஆஃப் மை காட் இருக்குது. பெல் அப்படின்னா பாபிலோனுடைய சீஃப் காட். பெல்லுன்னு இருக்கும், மார்டக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க அந்த மிச்ச பைபிள் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெல் என்ற பேருக்கு மார்டக்னு இருக்குது. அது அந்த அந்நிய தெய்வத்துடைய பேரு. அந்த தெய்வத்துடைய பேரை தானியேலுக்கு வச்சிருக்கிறான். கடைசியில் என் தேவனுடைய நாமத்தின்படி பெல்ஷெத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்ஷெத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களின் அர்த்தத்தையும் சொல்லு. நான் படித்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். தேசத்தின் மத்தியில் ஒரு பெரிய மரத்தை நான் பார்த்தேன்றாரு. அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயர வான பரியந்தம் எட்டினது. இவர் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த மரம் வளருது, மிக பெரிதா வானத்தை எட்டுது, அவ்வளவு பெருசா வளருது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. பறவைகள் பிராணிகள் எல்லாம் அதில் இருக்க கனிகளை சாப்பிடுது. நான் படித்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலான பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். இப்பொழுது ஒருத்தன் வரான், மேலிருந்து வானத்திலிருந்து ஒருத்தன் வரான். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். இதை டெஸ்ட்ராய் பண்ணுங்க, இதை அழிச்சிருந்தத அப்படின்றாரு அந்த காவலாளி சொல்றான். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், ஆனா வேர் மாத்திரம் இருக்கட்டும், மிச்சம் எல்லாத்தையுமே வெட்டி போடுங்க. இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக. மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். 7 வருஷம் அப்படி இருக்கணும். இவனைத்தான் சொல்றார் நேபுகாத்நேச்சார. இத தானியேல் அப்புறம் விளக்கம் சொல்றாரு. நீதான் அது மேட்டிமை ஆயிட்டேன்னு. 7 வருஷம் இவனை மிருகத்தை போல இருக்க வைக்கிறாருன்னா, இவன் மென்டல் இல்னஸ் கொண்டாடுறாரு, மனவியாதி, பைத்திய மாதிரி ஆக்கிட்டார் அவனை. அது 7 வருஷம் அப்படி இருந்து உணர வைக்கிறார் இவனை. இவன் உன் கையில எதுவுமே இல்லை, ஐ எம் நத்திங், நான் ராஜா, நான் தெரியுமா, நான் ராஜா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்குறார் ஆண்டவர்.
17வது வசனம் பாருங்க, 4வது அதிகாரம் 17வது வசனம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று நரஜீவன்கள் அழியும்படிக்கு காவலாரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தாவின் மொழியினால் இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது என்றான். நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்ஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலையும் இந்த அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிட்டு. இப்பொழுதும் பாருங்க, யாராலையும் சொல்ல முடியல. இப்பொழுதும் அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை யாராலையும் சொல்ல முடியாது. முதல்ல சிலையை பார்க்கும்போது சொப்பனத்தையும் சொல்ல முடியும், அர்த்தத்தையும் சொல்ல முடியல. இப்ப என்ன சொப்பனன்றதைய சொல்லிடுறாரு, சொப்பனத்தை சொல்றாரு. ஆனா இப்ப சொப்பனத்தை சொல்றாரு, இந்த மரம் அப்படி வருது, அதுல எல்லாரும் அதுலதான் சாப்பிடுறாங்க, பிராணிகள் மிருகங்கள் எல்லாம். ஆனா அதை அடிச்சு தரமட்டமாகணும், 7 வருஷம் வெறும் வேர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. இவ்வளவு சொன்ன பிறகு அதை ஞானிகளால யாராலையும் சொல்ல முடியல. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். 19வது வசனம், 4வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பெல்ஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். இம்மிடியேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு பாருங்க. இதான் 10 மடங்கு ஞானம்ன்றது. புரிந்து கொள்ளுதல் 10 மடங்கு அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஆழமான காரியத்தையும் புரிந்து கொள்றது. ராஜா அவனை நோக்கி, பெல்ஷாத்சாரே, சொப்பனம் அந்த அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். சொப்பனத்தை வச்சு நீ கலங்காத அப்படின்றாரு ராஜா. அப்பொழுது பெல்ஷாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களுக்கு பழிக்கிறது, அது உமக்கு எதிரியா இருக்க நடக்கலாம், அப்படிப்பட்ட காரியம்ன்றார் சொல்றார். அப்படி தானியேல், நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரிந்தம் காணப்படத்தக்கதா உயரம் வானபரிந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமா இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தோருமாகிய ராஜாவாகிய நீர்தாமே. எவ்வளவு கொண்டு வர பாருங்க ஆண்டவர். அந்த ராஜாட்ட அந்த சொப்பனத்தை கொடுத்து அதை அர்த்தம் தெரியாமாக்கி தானியேலை கொண்டு பேசுறாரு, நீதாண்டான்றாரு. உமது மகத்துவம் பெருகி வானபரியந்தம் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லவரையும் எட்டி இருக்கிறது. நீ பெரிய ராஜாவாயிட்ட, எல்லா ராஜ்யத்தையும் பிடிச்சிட்ட. ஆல்மோஸ்ட் எல்லா உலகத்துல எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டான். இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாய்த்து பணியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவுது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளை ராஜாவாகி நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷரின் நீ தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாய்த்து பணிவிலே நனைவீர். ஒரு பைத்திய மாதிரி ஆக்குறாரு, மைண்டையே கொலாப்ஸ் ஆக்கிட்டார். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஒருத்தனை ராஜாவாக்குறது ஆண்டவர் தான். நானாக ராஜாவாக முடியாது. நானாக ராஜ்யங்களை பிடிச்சு நான் பெரிய ராஜா பேரரசராகலாக முடியாது. கர்த்தர் தான் ஒருத்தனை ராஜாவாக்க முடியும், கர்த்தர் தான் ஒருத்தனை உயர்த்த முடியும் என்பதை நீ ரியலைஸ் பண்ணு வர 7 வருஷம் நீ ராஜ்யத்தை விட்டு வெளியே கிடப்ப. என்ன நடக்குது 7 வருஷம் தெரியாது. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீ பரம அதிகாரத்தை அறிந்தபின் ராஜ்யம் உனக்கு நிலை நிற்கும். இதெல்லாம் நீ ரியலைஸ் பண்ண பிறகு மீண்டுமாக நீ ராஜாவாக வருவீர். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை அங்கீகரித்து கொண்டு பாருங்க. இப்ப அதை சொல்லிட்டு இந்த ஆண்டு நடத்த போறாரு. ஆனா அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். நீதி செய்யும், இனிமே பாவம் செய்யாத, நீதி செய்ய, சிறுமியானவர்களுக்கு நீ உதவி செய், கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நீ உதவி செய், அப்ப உமது அக்கிரமம் விட்டு நீங்கும்ன்றார். அப்பொழுது வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இவ்வளவு சொன்ன பிறகு அவன் கேட்கல, கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க ஏழைகளுக்கு கொடுத்தாங்கன்னா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஆனா ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய வச்சிருக்கிறாங்க, ஆனா ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா,
இருக்கிறது அவங்களுக்கு அழிஞ்சிட்டு போகுதுன்னு தெரியல அவங்களுக்கு. வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. அதெல்லாம் அந்த சத்தியம்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு. இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். எத்தனை தடவை பாருங்க, என் என் நான்றான் பாருங்க, என் வல்லமைன்றான், என் மகிமை பிரதாபம்ன்றான், நான் கட்டின மகா பாபிலோன். சுயம் சுயம் நான் பேசக்கூடாது, ஒரு நாளும் பேசக்கூடாது. நான் அப்படி படிச்சேனாக்கும், நான் அப்படி ஆக்கும், என் குடும்பம் அப்படியே ஆக்கும், நான் தூக்கி வெளியே போட்டுருவார். அதான் இங்க காமிக்கிறார். தூக்கி போட்டுருவார். ரியலைஸ் பண்றவரைக்கும் எழும்போட மாட்டார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பாருங்க, வானத்திலிருந்து சத்தம் வருது, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரின் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படும். காலங்கள் இவர் கையில இல்ல, ராஜாவுடைய கையில இல்ல. அடுத்து என்ன நடக்க போகுதோ அதை கண்ட்ரோல் பண்ற பவர் ராஜாட்ட இல்ல. தூக்கி போடுறார் ஆண்டவர். எல்லாம் ஆண்டவர் கையில தான் இருக்குது. இன்னைக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது, நாளை கழிச்சு வரப்போகுது. இது எப்படி இருக்குமோ இல்ல, கர்த்தர் ஆளுகை செய்வார். அதான் முக்கியம். எந்த மனுஷன் மேல உட்கார்ந்தாலும், அதிகாரத்தில் உட்கார்ந்தாலும் நம்ம அதிர்ச்சி அடையவோ பயப்படவோ கூடாது. அதுக்கு மேலாக ராஜாதி ராஜா இருக்கிறார். அவர் தான் ஆளுகை செய்வார். அவருடைய சித்தம் தான் நடக்கும். இப்படி வந்தான்னா அவனை ஒண்ணும் நம்ம தூக்கி போட்டுருவார். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறவர். நம்மள ஆளுகை செய்யறது அவர் தான். அந்த நிச்சயத்தோட இருக்கணும். நம்ம யார் ஆண்டா நமக்கு என்ன, அப்படி கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான், எதனாலும் ஒண்ணுதான். இது இந்த ஆட்சி வந்தா என்ன, அந்த ஆட்சி, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அப்படியும் இருக்கக்கூடாது. தலைவிதி அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் அறியாதவங்க. நமக்கு நிச்சயம் இருக்கணும், நம்ம கர்த்தர் ஆளுகை செய்வார், அவர் சித்தத்தை நடத்துவார். அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படும். அந்த உறுதி, அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். 33வது வசனம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 33. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேற்றி, அவன் மனுஷனை தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. எப்படி இருந்த ராஜா எப்படி போயிட்டான் பாருங்க, எப்படி தூக்கி போட்டார் பாருங்க ஆண்டவர். மனுஷனை மேன்மையா பார்க்க கூடாது. மனுஷன் இன்னைக்கு மேன்மையா இருக்கலாம், தூக்கி போட விட்டுறாரு. மனுஷனா இருந்தாலும் மேன்மையா பார்க்க கூடாது, புகழ பெருசா பார்க்க கூடாது. 34வது வசனம், அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எப்படி ரியலைஸ் பண்ண வச்சிட்டாரு பாருங்க. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை, பாருங்க, எவர்லாஸ்டிங் கிங், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அவருக்கு மரணமே இல்லை, அதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. என்றைக்கும் ஜீவித்திருக்கிற புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆண்டவர் தான், மனுஷன் தான் இடத்து கொண்டாந்துட்டாரு. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளை நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. இப்ப மனுஷன் ஆகிறார். புத்தி, அந்த பைத்தியமாகி போன புத்தி இப்ப சொஸ்தமாகுது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்கள் என்னை தேடி வந்தார்கள். கர்த்தர் கொண்டு வரார், தேடி வர வைக்கிறார். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சரை நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன்.
அவருடைய கிரிகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஸோ ஒரு நாள் மனமேட்டிமை வந்துடக்கூடாது. மனமேட்டிமை இருந்தா ஆண்டவர் என்ன பண்றாருன்னு கீழே தூக்கி போட்டுருவார். பிரைடு ஒரு நாள் வரக்கூடாது நமக்கு. நம்ம எந்த இடத்துல எந்த ஏரியாலையும் நமக்கு மேட்டிமை வந்துடக்கூடாது. அடுத்து 5வது அதிகாரம் பாருங்க. பெல்ஷத்சார். இது பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நுணுக்கமா தெரிய வேண்டிய காரியங்களை சொல்றேன். பெல்ஷத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். ஒரு பெரிய விருந்து பண்றான் பேலஸ்ல, அது பெருசு கிடையாது. ஆனா 2வது வசனம், பெல்ஷத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டிட்டான். இங்கதான் தப்பு பண்றான். பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற ஆலயத்துல இருக்கிற அந்த பாத்திரங்களை கொண்டாட சொல்றான். கொண்டாட சொல்லி அதுல திராட்சை ரசத்தை ஊத்தி குடிக்கிறான். ஆண்டவருக்குன்னு உள்ளத பரிசுத்தமானதை எடுத்து இவன் தன்னுடைய இஷ்டம் போல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் வெளிப்பாடு. இதெல்லாம் கர்த்தருக்கு நமக்காக கொடுக்கப்பட்ட, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், திறமை, படிப்பு, சூழ்நிலை, இதெல்லாம் ஆண்டவருக்காக பயன்படணும். அது நம்ம வேற ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு அவர் தனக்காக, அவர் தம்முடைய பயன்பாட்டுக்காக நம்மளை அபிஷேகித்திருப்பார், நம்மளுக்கு கிருபையை கொடுத்திருப்பார், தாளந்துகளை கொடுத்திருப்பார், நல்ல சிந்திக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருப்பார், நல்ல கற்பனை திறனை கொடுத்திருப்பார், நல்ல இமேஜினேஷன், திங்கிங், ஆட்டிடியூட், இன்டென்ஷன், பெர்ஸ்பெக்டிவ், இதெல்லாம் நம்ம கொடுத்திருப்பார். இதெல்லாம் அவருக்காக பயன்படணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தங்க வேலை பார்க்கறது, சம்பாதிக்கிறது, தங்க செட்டில் ஆகிறதுலே தான் இருக்காங்க. மெட்டீரியல் பிளஸிங்ஸ், டே டு டே லைஃப். ஒரு வீடு வேணும், கார் வேணும், நிலம் வாங்கி போட்டுக்குவோம், இப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரயோஜனப்படணுமே என்ற அந்த எண்ணம் யாருக்கும் இல்லை. அதான் சொல்றாரு, அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். இதே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அடுத்து பாருங்க, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அடுத்து பாருங்க என்ன பண்றானுங்க, அந்நிய தெய்வங்களை, விக்கிரகங்களை புகழ ஆரம்பிக்கிறான். ஜீவன் இல்லாத, உயிர் இல்லாத, பேசாத, கேட்க முடியாத விக்கிரகங்களை புகழ ஆரம்பிக்கிறானுங்க. அந்நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு, திடீர்னு ஒரு கை, மனுஷ கை வருது, அந்தரத்துல வந்து செவத்துல எழுதுது. இது எல்லாருக்கும் தெரியும், மெனே மெனே தெக்கேல் உபார்சின்னு. ஆனா காரியம் என்ன பாருங்க, 6வது வசனம், அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது. திடீர்னு அந்தரத்துல ஒரு கை வருது, அந்த கை போய் செவத்துல எழுதுது. ராஜா பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எப்படி எல்லாம் பயப்படுறான் பாருங்க. ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. கலங்குறான். அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவன் இடுப்புல கட்டியிருந்த ட்ரெஸ் எல்லாம் கலருது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. எப்படி என்ன நடக்குது பாருங்க. ஒரு ராஜாவை கலங்கடிக்கிறார் ஆண்டவர். முகம் வெளிரி போகுது, மைண்ட் எல்லாம் கலங்குது, ட்ரெஸ் எல்லாம் கலண்டு விழுகுது, கால்லாம் தண்ணு ஒரு முட்டியோட மோதுது, 2 காலும் முட்டிக்குச்சு. எப்படி பாருங்க, ஒரு ராஜாவை கலங்கடிக்கிறாரு. உன் அதிகாரம் எங்க போச்சு, உன் செல்வாக்கு எங்க போச்சு? ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். சத்தம் போடுறான், எல்லாரும் கூட்டிட்டு வாங்கடான்றான், சத்தம் போடுறான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறேன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியா இருப்பான் என்று சொன்னான். தேர்ட் கிங்கா வைப்பேன்றான். 3வது, ஏன்னா இவன் 2வது ராஜா, அவங்க அப்பா முதல் ராஜா, இவன் 2வது ராஜா, 3வது ராஜாவாக்க வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்க தனக்கு கலங்க பண்றாரு. இந்த கலக்கத்துல இருந்து விடுதலை வரணும். அது எல்லாத்தையும் அதான் பாக்குறோம். ராஜாவாக இருந்தாலும் நேபுகாத் நேச்சாருக்கு கலங்கி போய் கிடந்தான். உங்க தானியேலை தான் கொண்டாந்து விடுதலை பண்றாரு. இங்க பெல்ஷத்சார் வருது.
இங்கேயும் பாருங்க எப்படி ஆகுதுன்னு பாருங்க. அவன் கலங்கடிக்கிறார் அவனை, ராஜாவை. அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கும் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கும் கூடாது இருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். இவன் நினைச்சா இவங்க வந்தா சொல்லிடுவானுங்கன்னு நினைச்சான். அவங்க வந்து அவங்களும் சொல்லல. இன்னும் கஷ்டத்துக்குள்ள போயிட்டாங்க. எப்படி யோசித்து பாருங்க. இவன் மூலமா அவர் ஹெல்ப் கிடைக்குன்னு நினைச்சா அவங்க சொல்லிடுவானுங்க, அப்ப இவன் தெளிவாயிடலான்னு பார்த்தா அவன்கள் மூலமா ஒன்னும் வெளிப்படல. இன்னும் இன்னும் கலங்கிட்டான். அப்ப 10வது வசனம் பாருங்க. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டத பாட்டி. இவன் வந்து இவனுக்கு அடுத்தடுத்து ராஜாக்கள் வந்துட்டாங்க. விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உண்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபட வேண்டியதில்லை. பாட்டி வந்து சொல்றா, நீ கலங்க தேவையில்லை. நீ ஏன் கலங்க தேவையில்லை. நீ கலங்கிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டதான் ஓடி வரா பாட்டி. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். எப்படி கொண்டாடுற பாருங்க, தானியேலை பிக்சருக்குள்ள கொண்டாடுற பாருங்க. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. ஒரு காரியத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ராஜாக்கு அப்ப இந்த தானியேல் எங்க இருந்தார்? இந்த தானியேல் இப்ப எங்க இருந்தார்? அரண்மனையில இல்ல. ஏன்னா இருந்தாருன்னா ராஜா கூப்பிட்டுருப்பாரு. அப்ப அரண்மனையில அங்க இல்ல. இந்த பாட்டி வந்து சொல்றா, ஒருத்தன் இருந்தான் உங்க தாத்தா காலத்துல. இப்ப நம்மள சிலர் வந்து மறந்து போவாங்க. ஆனா ஆண்டவர் மீண்டுமாக அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார் நம்மளை. நமக்கு ஒரு இடத்தை ப்ரிப்பேர் பண்றது ஆண்டவர் தான், மனுஷன் கிடையாது. ஒரு இடத்துல உங்கள்கிட்ட உட்கார வைக்க நினைச்சிட்டாருன்னா ஆண்டவர் கொண்டு போய் அந்த இடத்துல உங்களை உட்கார வைப்பார். எங்க வெறுமன பிசிக்கலா இல்ல, அவங்க மைண்ட்ல உங்களுக்குன்னு ஒரு பிளேஸை கொண்டாடுவார். அவங்க ஹார்ட்ல உங்களுக்குன்னு ஒரு பிளேஸை தூக்கி கொண்டாந்து வைப்பார். உங்களை அங்க கொண்டு உட்கார வைப்பார். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனோட பிசிக்கலா நீங்க இருக்கிறது பெருசு கிடையாது. அவன் மைண்ட்ல அவன் ஹார்ட்ல ஒரு இடம் உங்களுக்கு இருக்கணும். அதான் முக்கியம். ஆண்டவரை நீ ஆராதிக்கணும் வெறும் உதட்டினால துதிக்கவோ பாடவோ ஆராதிக்கவோ செய்யக்கூடாது. உங்க ஜெபம் வெறும் உதட்டினால வரக்கூடாது, உங்க உள்ளத்துல இருந்து வரணும். ஏன்னா உள்ளத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். உங்க இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்து நீங்க அவரை ஆராதிக்கணும், பாடி ஆராதிக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். அப்படிதான் ஒரு மனுஷனுக்கு யாருடைய உள்ளத்துல உங்களுக்கு இடத்தை உண்டாக்கணுமோ அந்த இடத்தை உண்டாக்குவார். உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது. தானியேல் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. வெளிச்சம்னா அவருக்குள்ள எந்த ஒரு இருளும் கிடையாது. வெளிச்சம், ஒரு பெரிய வெளிச்சம், வெளிச்சமான மனுஷன். எப்படி பாருங்க. விவேகம்னா பின்னாடி என்ன நடக்கும் போது முதற்கொண்டு அவருக்கு தெரியும். தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம். தெய்வமா இருந்தா எவ்வளவு ஞானம் இருக்குமோ அந்த அளவு ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவை நேபுகாத்நேச்சாரன் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிசொல்லுக்கும் அதிபதியாக வைத்தார். இவங்களுக்கு எல்லாம் ஹெட்டா வச்சிருந்தாரு. ராஜாவினால் பெல்ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறதும், எந்த சொப்பனம் சொன்னாலும் அதுக்கான விளக்கத்தை அவன் சொல்லுவான். புதைபொருளை வெளிப்படுத்துகிறது, ஆழமான காரியம், அதை கூட அவன் என்ன பண்ணுவாரு, அது வெளிப்படுத்துவாரு. கருகலானவளை தெளிவிக்கிறதான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இது யாராலையும் புரியாத காரியத்தை, புரிந்து கொள்ள முடியாத காரியத்தை கூட அவர் புரிந்து கொள்வார். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன்னே உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதில் ஒருவனாக தானியேல் அல்லவா? இப்ப முக்கியமானது பாருங்க, இந்த 12வது வசனம், இந்த 14வது வசனம் முக்கியமானது. இப்ப நான் வாசிப்பது 14. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதுக்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று.
பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானதை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கவும் இந்த அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே சரப்பணி தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்றான் என்று சொல்றான். அந்த சாஸ்திரிகளுக்கு சொன்னது, நீங்க ஒரு 3வது ராஜா வைக்கிறேன் அப்படின்னு. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்துக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும். எப்படி பாருங்க, நீ ராஜாவால் ஆகிறது மேலெல்லாம் வாஞ்சை இல்லை, அதுக்கெல்லாம் நாட்டம் கிடையாது தானியேலுக்கு. உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்துல இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும், வேற யாருக்காவது கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். எல்லாராலையும் முடியலங்க, சிச்சுவேஷன் யோசித்து பாருங்க, யாராலையும் முடியல. அந்த இடத்துல போய் சொல்றார், சாதாரண சொல்றார், காம் அண்ட் குவைட்டா இருந்து சொல்றார், இது அர்த்தத்தை நான் சொல்றேன்றாரு. ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவர் கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். கர்த்தர் அவரை உயர்த்தி வச்சிருந்தார், சகல ஜனங்கள் பயந்திருந்தாங்க. அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமான உயிரை வைப்பார், தமக்கு சித்தமான உயர்த்துகிறார், தமக்கு சித்தமான தாழ்த்துவார். யாரு யாரை பத்தினா இது நேபுகாத்நேச்சார். அவர் இஷ்டம் போல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது கர்த்தர் தான் கொண்டாந்த இடத்துல ராஜா உட்கார வைக்கிறார். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கர்த்தருக்கு கீழ்பட்டு இருக்கிறாம, கர்த்தருக்கு பயந்து இல்லாம இஷ்டம் போல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. யார உயிரோடைக்கணும் உயிரோப்பா, யாரை கொல்லணுமோ கொண்டு ஓட்டுவார், அப்படி இருந்தாரு. அவருடைய இறுதியை மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனம் தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷனின் தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும், அது ரியலைஸ் பண்ற வரைக்கும் மாடுகளை போல் புள்ளை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றார். இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல், இவ்வளவும் தெரிஞ்ச நீ, உங்க தாத்தா நேபுகாத்நேச்சாருக்கு நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்ச நீர் உன்னை தாழ்த்தாம பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். ஒரு ஆண்டவருடைய புனிதமான பரிசுத்தமான பாத்திரத்தை எடுத்து நீ பயன்படுத்தின, அவருக்கு நிகரா உன்னை உயர்த்தின. அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உடைய பிரபுக்களும் உடைய மனைவிகளும் உடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றே தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிற, உடைய ஜீவனே அவர் கையில இருக்கு, உடைய சுவாசம் அவர் கையில இருக்குது. உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர்கள். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், இந்த ராஜ்யம் முடிவுக்கு வருது. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். தெக்கேல நீ நிறுத்தப்பட்டு நீ குறைவாக காணப்பட்டாய். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று 2ஆ பிரிச்சு மேதியருக்கும் பெர்சியருக்கும் போகும்போது உன் தேசம். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரி இருப்பவன் என்றும் அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியத் தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். நீ இன்னைக்கு சாக போறடான்ட்ட எவ்வளவு தைரியம் பாருங்க. நம்ம எல்லாமே படிச்சிருக்கிறோம். எரேமியா பத்தி படிச்சிருக்கிறோம், மிகாயா பத்தி படிச்சிருக்கிறோம், எலியா எலிசா. ஒரு ராஜாவுக்கு எதிராக சொன்னா கொலை பண்ணிடுவானுங்க, கொலை பண்ணிடுவானுங்க அந்த தீர்க்கதரிசிகளை. ஆனா இங்க தானியேல் தைரியமா, நீங்க ராத்திரி நீ செத்து போவடான்ட்டார். எவ்வளவு தைரியம் பாருங்க, தைரியமா. அந்த தைரியம் எப்போ வருங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரோட நெருங்கி இருந்தாதான். ஆண்டவரோட நெருக்கமா இருந்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வரும்.